வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் திகதி மாலை 5 மணி போல் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுகிறேன். இன்று இரண்டாவது ஒலியும் என்னுடைய மனநோய்கள் சம்பந்தமான, ஏனென்றால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறபடியால் இது சம்பந்தமான அறிவூட்டல்கள் இப்ப மற்ற வருத்தங்கள் தொடர்பான அறிவூட்டல்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டாலும் இந்த மனநோய் சம்பந்தமான அறிவூட்டல்கள் துப்புரவாய் வாரியில நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஹைலி காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதாவது கொஞ்சம் என்ன வளமையாகவே மெடிசின் என்ற பாடம் உங்களுக்கு தெரியும். மெடிசின்ல இப்ப சர்ஜரி இருக்கு, ஜெனோமிக்ஸ் இருக்கு, பீடியாட்ரிக் அல்லது மருத்துவத்திலேயே எல்லாரும் படிக்க பயப்படுறதும் கஷ்டமான பாடமும் விளங்காத பாடமும், ஐயோ இதுடாப்பா சைக்காட்ரி, ஐயோ ஒரு ஃபைனல் இயருக்கு ஒரு பாடமா கொண்டுட்டாங்களே என்று பயப்படுற பாடம் சைக்காட்ரி. அதை வடிவ விளங்கி கொடுங்க. என்றால் இந்த இதுல விளங்க சில விடயங்கள் விளங்கவோ விளங்கப்படுத்தவோ சரியான கஷ்டமா இருக்கும். அதுதான் உண்மை. ஆனால் எனக்கு மிகவும் பிடித்தமான டாபிக். என்றால் நான் இந்த சைக்காட்ரி என்பது ஒரு மிகவும் ஆழமான நல்ல பாடம். இதை விரும்பி படிக்க வலிக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு தொடர்ந்து படிக்க சொல்லும். அப்படி ஒரு என்னன்னு சொல்றது, அப்படி ஒரு அஃபெக்ஷனேட் வரக்கூடிய அல்லது அப்படி ஒரு ஆழமாக போகக்கூடிய பாடம் தான் இந்த சைக்காட்ரி. ஸோ நாங்கள் பார்ப்போம். இந்த சைக்காட்ரியில இன்று 2வது நாள் இந்த 2வது வீடியோ வால்யூம் 2 நான் உங்களுக்கு போடுகிறேன். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், அதாவது சயின்ஸ் அண்டா என்ன, சிம்டம்ஸ் அண்டா என்னன்றதை பற்றி. அதாவது இந்த சைக்காட்ரி பேஷண்ட், இப்போ உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு ஆளு கால்ல புண் அல்லது செப்சிஸ் அல்லது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காய்ச்சல், டெங்கு ஃபீவர் என்றால் அங்க டயக்னோஸ் பண்றதுக்கு அந்த பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்றதுக்கு இவருக்கு இந்த வருத்தம் இருக்கின்றதுக்கு ஒரு டயக்னோசிஸ் கிரைட்டீரியா ஒன்று இருக்கு. இப்ப ஒரு நல்ல டாக்டர் பார்த்துட்டு இவர் டெங்கு மாதிரி இருக்கு, இவருக்கு டெங்கு வருத்தம் கொடுக்கணும், கொடுக்க இல்லாது. அங்க ஒரு டயக்னோசிஸ் கிரைட்டீரியா இருக்கும். ஓகே, இந்த சைன்ஸ், இந்த சிம்டம்ஸ், இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது 5ல் 3 5ல் 4 இருந்தா மோஸ்ட் ப்ராபபிள் டயக்னோசிஸ் டெங்குவாக இருக்கலாம், அதாவது இந்த வருத்தம் டெங்குவாக இருக்கலாம் என்று நாங்கள் பார்ப்போம். ஆனால் சைக்காட்ரியை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் ஒரு சொட்டு சிம்டம் சயின்ஸ் இருந்தாலும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ன்றது சரியான அப்படி ஒன்று இல்லை. இப்ப டிஸ்கிரிப்டிவ் சைக்கோபேத்தாலஜி என்றதுதான் இந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரி வாசிச்சுட்டு அதுல இருக்கிற விடயங்களை தான் நான் தமிழ்ல சொல்லி கொண்டு வரேன். வளமையா மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கலையே இந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரியை யாரும் பார்க்கறதில்ல. ஏனென்றால் அவ்வளவு கஷ்டமான ஒரு சிவகன் சார் எழுதின புத்தகம் ஒன்று எழுதியிருந்தது. அதைத்தான் நாங்கள் படிச்சுட்டு ஃபைனலுக்கு எக்ஸாமுக்கு எழுதிருந்தாங்க. டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரி எங்க படிக்கிறேன்னு சொன்னால் கன்சல்டன் ஆவாரத்துக்குரியாக்கள் தான் டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரி. பட் நான் ஃபைனல் இயர் எனக்கு சரியான விருப்பம் சைக்காட்ரி. இப்ப டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரிய வாசிச்சு அதை விளங்கி மட்டாக்களுக்கு அதில் இருக்கிற அடிஷனல் நோட்ஸ்கள் பாயிண்ட்ஸ்கள் சொல்லி அப்படி கொஞ்சம் அதை இன்ட்ரெஸ்ட் கூடு. ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் சைக்கோபேத்தாலஜி என்றால் முந்தின காலத்துல ஜெர்மன்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த யாரோட பேர் எல்லாம் வேண்டாம், ஜெர்மன்ல இருந்தா இந்த சைக்காட்ரி சம்பந்தமான புத்தகங்கள் கூட எழுதப்பட்டது. அதற்கு பிறகு ஆங்கில ஆக்களும் இங்கிலீஷ் பிரிட்டிஷும் எழுத வலிக்கிட்டார்கள். அந்த ஜெர்மன் பிறகு டிரான்ஸ்லேட் பண்ணினாங்க. ஜெர்மன் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கல ரெண்டுக்கும் சரியான வித்தியாசம் இருந்தது. ஆனா ஜெர்மன் சைக்காட்ரிஸ்ட் சொன்ன விடயங்கள் கூட சயின்டிபிக்காக இருந்தது பிரிட்டிஷை விட. ஆகவே அவர்கள் அந்த ஜெர்மனுடைய அந்த சைக்காட்ரிக் டேர்ம்ஸ், அதாவது அந்த என்ன சொல்றது, ஒரு இப்ப உதாரணத்திலையும் காய்ச்சல் ஃபீவர் என்று சொல்றது தானே அந்த டேர்ம்ஸ். அது மாதிரி சைக்காட்ரியில டிலூஷன், ஹாலுசினேஷன் என்றது ஜெர்மன்ல இருந்து இங்கிலீஷுக்கு பிரிட்டிஷுக்கு அவர்கள் உள்வாங்கி கொண்டு டிஎம்பிஏ அல்லது அது தேவையில்லை உங்களுக்கு. அந்த ஒரிஜின் ஜெர்மன், அதுதான் உண்மை. சரிதானே? இப்ப பாபம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்று நாங்கள் தமிழ்ல சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு பொடியில இன்ஃபெக்ஷன் இருக்கண்டால், நோய் தொற்று உடம்புல இருக்கண்டால் அதுக்குரிய சைன் சிம்டம் என்றால், சிம்டம் என்றா என்னண்டா, இப்ப நான் போய் டாக்டர்கிட்ட சொல்றது, டாக்டர் எனக்கு காய்ச்சல் மாதிரி இருக்கு, அது ஒரு சிம்டம். டாக்டர் என்ன தொட்டு பார்த்துட்டு சொல்லுவார் அது ஃபீவரிஷா இருக்கு, அப்ப அது ஒரு சைன். சே ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் என்னோட கேட்பார் உங்களுக்கு இருமுதாண்டு, நான் அந்த வாயால டாக்டர் இருமுதான்னு சொன்னால் எனக்கு இருமல் இருக்கு, அது ஒரு சிம்டம். ஆனா டாக்டர் எனக்கு பின்னால ஸ்டெதஸ்கோப் எடுத்து காதுல வச்சு போட்டு உள்ளுக்குள்ள சயின்ஸ் இருக்காண்டு பாப்பார். கிரிபிடேஷன், பல்பிடேஷன், கிரெப்ஸ், பல்பிடேஷன் இருக்காண்டு பார்ப்பார், கிரிபிடேஷன் இருக்கான்னு பார்ப்பார். அல்லது சே ஃபார் எக்ஸாம்பிள் டல் சவுண்டா, ரெசனன்ஸா, அதை நாங்கள் கையால் இப்படி தட்டி எல்லாம் பார்க்கணும். தோஸ் ஆர் சிம்டம்ஸ். அதாவது டாக்டர் உங்கள இருந்து பார்த்து எடுக்கிற விடயங்கள் சயின்ஸ்.
ஆனால் நாங்கள் வாயால சொல்வது சிம்டம்ஸ். இப்ப சைக்காட்ரியை பொறுத்த வரைக்கும் கூட என்னென்றால் அங்க சைக்காட்ரியில அதான் பிரச்சனை சொன்னால் இந்த சிம்டம்ஸ் என்னப்பட்ட சொல்லுன்றது வந்து சப்ஜெக்டிவ் நான் தான் சொல்லுவேன். டாக்டர் எனக்கு சாதுவா வந்து ஒரு ஆள் இந்த காதுகளை கதைக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு என்னுடைய காதுகளை வந்து ஒரு ஆள் இவருக்கு இடி இடி என்று சொல்ற மாதிரி இருக்கு என்று சொல்றது வந்து ஒரு சிம்டம். அது வந்து அது ஒரு சைக்காட்ரிக் சிம்டம், அது சப்ஜெக்டிவ். சில பேஷண்ட் சொல்லலாம், சில பேஷண்ட் சொல்லாம இருக்கலாம், சில பேஷண்ட் உண்மையாவே ஃபீல் பண்ணாலும் இதை சொன்னா டயக்னோஸ் பண்ணிடுவாங்க, சொல்லாம இல்லாம அது சப்ஜெக்டிவ். ஆனா சயின்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆளை பார்த்து ஒப்சர்வ் பண்ணி அவருடைய கதைகளை பார்த்து எடுக்கிறது தான் அந்த சயின்ஸ். அதை டாக்டர் எலிசுடேட் பண்ணும். இப்போ கேட்கணும் உங்கள்ட்ட அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு பார்க்க கேட்கணும். அந்த இங்க சயின்ஸ்ன்றது கூட பார்க்கலாம், அதாவது பிசிக்கலா பார்க்கல, அது ஒரு ஒப்ஜெக்டிவா தான் பார்க்கலாம். அதாவது வந்து பாக்குற டாக்டர் ஒரு சைக்காட்ரிக் கன்சல்டன் உங்களை பார்த்து, அல்லது சைக்காட்ரிக் மெடிக்கல் ஆபீசர் உங்களை பார்த்து இந்த சயின்ஸ் இருக்கு போல இருக்கு. ஆனால் இங்க ஸ்பெசிபிக்கா சிம்டம்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்றது இல்லை. ஆகவே நான் இந்த சிம்டம் சயின்ஸ்ன்றது அறிகுறியல் என்றது அந்த பேஷன்ஸ் நடத்த அதுகள் இது எல்லாத்தையும் பாக்குற சயின்ஸ். நான் வேற எவ்வளவு கேக்குறீங்க, வாங்க வீட்டை எப்படி இருக்கிறார், வீட்டை எந்த நேரமும் கத்திட்டு இருக்கிறாரா, போத்தில போட்டு உடைக்கிறாரா, நிலத்துல வீட்டு சாமான் எல்லாம் உடைக்கிறாரா, கத்துறாரா, குளர்றாரா, ஆக்களுக்கு அடிக்கிறாரா, கழுத்தை நெரிக்கிறாரா, தான் தூங்க போறாரா, அதுகளை சயின்ஸ் மாதிரி பார்க்கலாம். ஆனா பேஷண்ட கேட்டு பேஷண்ட் சொல்லி டாக்டர் என்ன கோவம் வருது பயங்கரமா, இடிச்சு பள்ளையெல்லாம் உடைக்கணும் மாதிரி கிடக்கு, அது வந்து சிம்டம்ஸ். அதுதான் சிம்டம். சரிதானே? சரி, கன டாபிக் இன்றைக்கு ஆராய போகிறோம். அதுல ஒவ்வொரு டாபிக்கா பார்ப்போம். முதலாவது டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதாவது கான்சியஸ்னஸ் என்னண்டா, இப்ப கான்சியஸ் மைண்ட்லயா நீங்க கதைக்கிறீங்க கேட்பாங்க. அதாவது வந்து நீங்கள் சுற்றுச்சூழலை வந்து உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்களா என்றுதான் கான்சியஸ்னஸ் அர்த்தம். அதாவது முழிச்சிருந்து உங்கள்ட்ட யாராவது ஹலோ கூப்பிட்டா என்று சொல்லி உங்களுக்கு சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், இந்த என்வாயன்மெண்ட் சுற்றுச்சூழல இருக்கிற ஆக்களோட பொருட்களோட எல்லாம் நீங்கள் ரியாக்டிவா இருக்கிறீர்களான்றதான் கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ் இல்லாம போய்கள்தான் ஒரு ஆள் விழுகிறது, கோமா, ஸ்டூப்பர், அப்படி எல்லாம் ஒவ்வொரு வேர்டு இருக்கிறது. ஆகவே ஒவ்வொன்றா படிப்பிக்கிறேன். இந்த வேர்டுகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது உதவும் என்று நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தொடர்ந்து படிக்கிறதுக்கும் இது தமிழ்ல தெளிவாக இலக்கு தமிழ்ல இருக்கிறதால கொஞ்சம் உங்களோட ஸ்டாண்டர்டு குறைவா இருக்க தெரியல, பட் மேபி யூஸ்ஃபுல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரிதானே? டிக்ரீஸ்ட் கிளாரிட்டி என்றா என்னண்டா, ஸ்லோ அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் இன் அக்வயரிங் அண்ட் ப்ராசஸிங் இன்ஃபர்மேஷன். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன பேர் என்றா, சைக்காட்ரி சம்பந்தமான வீடியோ. ஆகவே கொஞ்சம் இதாத்தான் இருக்கும். சாப்பிட்டீங்களான் என்ன கேட்ட நீங்கள், அதாவது வந்து அந்த இந்த இடத்துல இருக்கிறோம்ன்ற கிளாரிட்டியே இல்லாம போயிடும். அவர்கள் அப்படித்தான் இருப்பார். இந்த சிம்டம் சயின்ஸ் வெரி முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்துதான் எங்களுடைய சைக்காட்ரிக் நுழை சம்பந்தமா போகுது. இப்ப இந்த ஓலெவல் ஏலெவலுக்கு குறைஞ்சாக்கள் கூட இது விளங்கும். அந்த இங்கிலீஷ் விளங்காட்டும், டிக்ரீஸ் கிளாரிட்டி என்றாலும் அந்த இப்படியானவர்களை நீங்கள் பாத்தீங்கன்னா, அதாவது வந்து ஸ்லோ அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் இன் அக்வயரிங் அண்ட் ப்ராசஸிங். அரள பேஞ்சு என்று சொல்லுவாங்க, அரள பேஞ்ச மாதிரி கேச்சிட்டு இருக்கானு, அந்த அரள பேஞ்சு அந்த கொஞ்சம் வெறி அடிச்சிட்டு இருக்கிறார்கள், அதுதான் டிக்ரீஸ் கிளாரிட்டி. அதுல இன்னொரு இது இருக்கிறது, சொம்னலன்ஸ் என்றால் அப்நார்மலி ட்ரௌசி பட் ஈஸிலி வேக்கன். இப்ப வெறி அடிச்சுட்டு இப்படியே இருப்பினும், ஆனா இவரை குடிக்கல. சைக்காட்ரிக் சிம்டம்ஸ் சொல்றேன், குடிச்சதை கொண்டே ஒப்பிட வேண்டாம், இப்படியே இருப்பினும். அதாவது வந்து அப்நார்மலி ட்ரௌசி, கொஞ்சம் அப்படியே தூங்கி கொண்டிருப்பினும், ஆனால் தட்டினா எழும்பிருப்பினும், அதான் சொல்றது சொம்னலன்ஸ் சொல்லி. SOMNOLENC சொம்னலன்ஸ். ஸ்டூப்பர் இருக்கு, ஸ்டூபிட் என்று பேசுவாங்க. ஸ்டூப்பர் STUPOR ஸ்டூப்பர்ண்டா பேஷண்ட் வந்து நித்திரே, பேஷண்ட் இஸ் asleep and only strong stimuli can wake him up. அதாவது அப்படியே அந்த நல்லா குடிச்சிட்டாலும் அப்படியே படுத்திருக்கணும், அப்படியே சொட்டாண்டு போட்டாதான் எழுப்பிவிடும். ஆனால் இது சைக்காட்ரிக் சிம்டமாகவும் இருக்கலாம். குடியில தான் அது வேற ஒன்றும் இல்லை. இப்ப ட்ரக் அல்கஹால் அபியூஸ்ன்றது தண்ணி அடிச்சுட்டு அல்கோஹால் அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சாலும் இப்படியே இருப்பினோம். ஆனா நார்மல் நிலைமையில இவையோட ஸ்டூப்பர் என்ன நித்துற, ஆனா அடிச்சா எழுப்பலாம். சரிதானே? அது ஸ்டூப்பர். ஒன்னோட பாப்போம். அதே மாதிரி கோமா என்னண்டா, ஆல் ஸ்லீப், நீ அடிச்சில குத்தியில கையை வெட்டினாலும் ஆளை எழும்பாதான் உயிரோட தான் இருக்குது. அதாவது பேஷண்ட் இஸ் அன்கான்சியஸ். இந்த கான்சியஸே இல்லாம போயிட்டு அன்கான்சியஸ் அண்ட் கேனாட் பி வேக்கன் அப். நீங்க வாழ்க்கையில அவர் எழுப்ப இல்லாது, பட் பேஷண்ட் இஸ் டவுன்.
அது கோமா. உங்களுக்கு தெரியும் கோமாவில் ஆக்கள் கோமாவில் போயிட்டு கேட்கிற சில உதாரணத்துக்கு டயபெட்டிக் இருக்கிறார்கள், டயபெட்டிக் கூடி 500க்கு தாண்டினால் கோமாவில் போயிருக்கணும். அவையிட பிரெயின் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடும், அதாவது அன்கான்சியஸ்னா போயிடும். அவை இந்த 4 என்னதாமான் கோமா, அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு சொன்ன நான் ஸ்டூப்பர், சொம்னலன்ஸ், டிக்ரீஸ் கிளாரிட்டி, இந்த 4ம் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்குள்ள இந்த லெவலுக்கு போகலாம். உங்களுக்கு அந்த சொன்ன ஓர்டர் தான் அந்த லெவல், அதை பார்த்து கொள்ளுங்க. சரிதானே? அது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அடுத்தது டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன் ஒன்று இருக்கு. ஓரியன்டேஷன், நீங்க ஓரியன்டா நீங்கள் படிக்கிற விடயத்துல ஒரு ஆள் படிப்பிக்க லெக்சர்ஸ்ல ஓரியன்டா இருக்கிறீங்களான்னு கேட்பார்கள். டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன் என்று சொல்றோம். அது என்னென்றால் உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு எனக்கு எத்தனை மணி என்று கேட்டா டைம் பார்த்துட்டு 4:30 சொல்லலாம். இப்ப கிட்டத்தட்ட என்ன டைம் மாதிரி இருக்குது, காலமே பின்ன சில நாங்கள் நித்திரா எழுப்பினோம்னா காலமே பின்னாண்டு தெரியாது, டைம் தெரியாது, டேட் தெரியாது, டே தெரியாது, இயர் தெரியாது. என்ன குத்தி முறிஞ்சாலும் இங்கேயும் பார்த்துட்டு தான் சொல்லணும். அவைக்கு அந்த டைம் டேட் அந்த டைம் போயிடும். அப்படியே அது மாதிரி பிளேஸும் மறந்துடுவினோம். டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன்ல பிளேஸ் எங்க நிக்கிறேன்னு தெரியாது. 3 எழும்பிக்கு அப்படின்னா நான் வீட்டாக நிக்கிறேன், ஹாஸ்பிட்டல்ல இருப்பினோம். நாங்கள் இப்ப கொண்டே விட்டா பிறகு டைம் போயிடும், பிளேஸும் எங்கன்னு போயிடும், சிச்சுவேஷனும் மறந்துடுவினோம். என்ன சிச்சுவேஷன், இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் எமர்ஜென்சி பில்டிங்ல எழும்பிக்க அப்படின்னா தேத்தனியை போட்டுன்னு வாங்கன்னு சொல்லி சைக்காட்டிக் பிரச்சனை அல்ல. இதெல்லாம் எங்களோட ஓரியன்டேஷன், எங்களுடைய பிரெயினுடைய பிரச்சனை. எங்களோட ஓரியன்டேஷன், நாங்கள் இந்த என்வாயன்மெண்ட்ல ஓரியன்டா இருக்கிறோமா, அலர்ட்டா இருக்கிறோமா என்றதுக்குரிய ஒரு இதுல தான் டைம் மறந்து போயிடுவீங்கன்னா, டைம் டேட் இயர் மறந்து போயிடுவீங்கன்னா, பிளேஸ் மறந்து போயிடுவீங்கன்னா, சிச்சுவேஷனை மறந்து போயிடுவீங்கன்னா, அதுக்கு மேலையும் போய் வெரி பேட்லி ஓரியன்ட் அல்லது ஓரியன்டேஷன் துப்புரமா போயிட்டுண்டா தான் ஆரண்டே மறந்து போயிடும். நான் வந்து ஆரன்றதையே மறந்துடும், பேர் மறந்துடும், டேட் ஆஃப் பர்த் மறந்துடும். ஆகவே இந்த இது டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன் விளங்க உங்களுக்கு. இப்ப உங்க ஒரு ஆள்கிட்ட பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் இருக்கிற அவர்கிட்ட நீங்க தட்டி எழுப்பி கேட்கல, எனக்கு என்ன இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கிறேன்னா அது வேற பிரச்சனை. சரிதானே? ஆகவே டைம், பிளேஸ், சிச்சுவேஷன், அதை விட செல்ஃப், அதாவது நாங்கள் எங்களை பற்றிய எல்லாமே மறந்து போயிடும். இது டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன். இது சைக்காட்ரி பிரச்சனைகளையும் பெறலாம், ட்ரக் அடிக்கிறதாலையும் பெறலாம், அல்கோஹால் அடிக்கிறதாலும் பெறலாம், பிடரியில் அடிபட்டாலையும் பெறலாம். ஆகவே இவ்வளவு இருந்தால் சைக்காட்ரி பிரச்சனை என்றல்ல, சைக்காட்ரி பிரச்சனைக்கும் இந்த டைம், பிளேஸ், சிச்சுவேஷன், செல்ஃப் இந்த இவ்வளவையும் மறந்து போயிடுவேன். சரி, அடுத்த பாப்பம் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன். அடுத்த பாப்பம் டிசார்டர்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் அண்ட் கன்சன்ட்ரேஷன். அதாவது டிஸார்டர், இது வருத்தம். சரிதானே? முதல் நான் சொன்னது டிஸ்டர்பன்ஸ், இப்ப நான் சொல்ல போறது டிஸார்டர். டிஸார்டர் ஆஃப் அட்டென்ஷன் அண்ட் கன்சன்ட்ரேஷன். அதாவது வந்து அட்டென்ஷன் என்ன, கன்சன்ட்ரேஷன் பார்ப்போம். இப்ப அட்டென்ஷன் இப்ப ஒருத்தன் கல்லால் எறிஞ்சா கல் வருதுன்னு தெரிஞ்சா நாங்க டப்பாண்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம் தானே, அதுதான் அட்டென்ஷன். இப்போ அடிக்க வருதுண்டா, அடி வேண்டுமோ இல்லையா, வேண்ட பிரச்சனை போத்துனால இல்ல கிளாஸ் தூக்கி அந்த அடிக்க வரையும் இப்படி கையை கொடுக்கறது அட்டென்ஷன். சரிதானே? கன்சன்ட்ரேஷன் என்னண்டா, இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு படிக்கிறேன்டா, இப்ப இந்த வீடியோ போறோம்னா இதுலயே கன்சன்ட்ரேஷனா இருக்குது, இந்த வீடியோவிலேயே கன்சன்ட்ரேஷனா இருக்கு, அதான் கன்சன்ட்ரேஷன். நீங்கள் எவ்வளவு உன்னிப்பா இருக்கிறீர்கள். இந்த 2 டிஸார்டராக மாறலாம். அட்டென்ஷன் டிஸார்டர்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ஆளுக்கு அதாவது இன்டென்சிட்டி, அதாவது பெர்செப்ஷன் சொல்றது. இப்ப இது ஒரு போன் என்கிற இதை எடுத்து கொம்பாஸ் சொன்னா ஒரு பிரச்சனை. அது ஐடியாஸ், அதாவது வந்து அவருடைய ஐடியாஸ். அப்ப நான் நாளைக்கு அமெரிக்கா போறது பற்றி நினைக்கிறீங்க நீங்க, இவர வீட்டை சைக்கிளே இருக்காது, அப்படிதான் கேட்பார். ஐடியாஸ், அதை விட தாட்ஸ். எப்படியும் இன்னொரு பாராளுமன்ற எலெக்ஷன்ல வென்றுடலாம், சாதியங்களை பற்றி காய்ச்சி நாங்க வென்றுடலாம். ஆனா வார ஓட் வந்து 30-40. ஆனால் அது வந்து அவருடைய தோட்ஸ் வந்து பெரிய தோட்ஸா இருக்கும், ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த இன்டென்சிட்டி பிரச்சனை, ஸ்கோப்பும் பிரச்சனை. இன்டென்சிட்டி என்றால் அதாவது வந்து இப்ப ஏதாவது ஒரு இப்ப நான் எழுத போறேன்னா எழுதியா ஒன்று பேனியால, ஆனா அந்த இன்டென்ஷன் போன உடனே எழுத போறது இப்ப இந்த பேனியை வச்சுட்டு அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த ஸ்கோப், அதாவது ஒரு பார்லிமெண்ட் எம்பியாக வரணும்னு சொன்னால் சாதியங்களை கழிச்சு பார்லிமெண்ட் எம்பியாக வர இல்லாது. சரி, டாக்டர் வேலையை பார்க்கணும்னா சரி, நாங்கள் டாக்டர் வேலையை பார்க்கிறோம். ஆனா இந்த வருத்தங்களையும் கொஞ்சம் சொல்லி தரணும். உங்களுக்கு இருக்கிற வருத்தங்களை விளங்கி கூட நீங்க நல்ல ஒரு டாக்டர் பார்க்கறது நல்ல. ஆகவே இது அட்டென்ஷன் டிஸார்டர். அட்டென்ஷன் டிஸார்டர் சொன்னா அவையால வந்து ஒன்றையுமே அட்டென்ஷனா வடிவா செய்யலாது, சும்மா வீடியோ எடுத்து போடுறது நீங்க பார்த்துருப்பீங்க சில வீடியோங்க. கன்சன்ட்ரேஷன் டிஸார்டர்ஸ் என்னன்னு பார்ப்போம். இது வந்து டிஸார்டரா, இது வந்து பிரச்சனை. சரிதானே? அட்டென்ஷனும் பிரச்சனை,
பார்லிமெண்ட் எம்பியா வரணும்டா ஆசை மட்டும் இருந்தா காணாது. அதுக்கு சனம் என்ன நினைக்குதுன்றதையும் தெரிஞ்சிருக்கணும். பார்லிமெண்ட் எம்பியா வரலாம் மாட்டு 400 votes தான் வருதுன்னு தெரியும். கடந்த 2 தேர்தலையும் திருப்பியும் ஒரு வாய்க்கு முன்னாலும் திருப்பியும் நாங்கள் சில பேர் சொல்லியிருக்கோம், நாங்கள் பிரவாரணம் கோயிலாட்ட போடுறது. அதுதான் அந்த அட்டென்ஷன் பிரச்சனை. அதனால் அவர்களுக்கு அந்த தங்களுடைய தோட்ஸ்ல இருக்கிற பிரச்சனை தான். தோட் டிசார்டர் சம்பந்தம் அப்புறம் பார்ப்போம். அடுத்த பாப்போம் கன்சன்ட்ரேஷன் டிசார்டர்ஸ். அதாவது என்னண்டா ஏபிலிட்டி டு மெயின்டைன் அட்டென்ஷன் ஒன் அ ஸ்பெசிபிக் ஆக்டிவிட்டி ஓ சிச்சுவேஷன். அதாவது இப்ப நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நின்று எம்பிஆர் நீ என்னதான் அடிச்சாலும், என்னதான் குத்தி முறிஞ்சாலும், என்னதான் படத்தை போட்டாலும், என்னதான் பைத்தியம், என்னதான் குளறினாலும் என்னுடைய கன்சன்ட்ரேஷன், அது ஏபிலிட்டி டு மெயின்டைன், நான் அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பேன். என்னதான் குளறி அடிச்சேன். நான் அண்மையில பார்த்தேன்னா சுரேஷ் டிக்டாக் தளத்துல அது ஒரு வீடியோவாகவே போடுகிறேன். நான் சுரேஷ் டிக்டாக் தளத்துல இலங்கையில தடை செய்யப்பட்ட 1-2 பேருக்காக காசு செய்து பெரிய விளையாட்டுகள் எல்லாம் நடக்குது. இவர்கள் ஆரம்பிச்சது எனக்கு சார்பாக. இப்ப அங்க ஒரு கொஞ்சம் ஆக்களை எடுத்தோன்னா வேற வேலையில் நடக்கிறது. நான் அண்ணாக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், இனிமேல் சுரேஷ் டிக்டாக் தளத்துக்கு நீங்க போக வேண்டாம் என்று. அதே நேரம் நானும் டிக்டாக்ல ஏறுறதை இப்ப நிப்பாட்டிட்டேன், கதைக்கிறது இல்லை, ஒரு நிப்பாட்டிட்டேன். இது என்னென்றால் இவர்களுக்கு இந்த ஒரு ஏபிலிட்டி டு மெயின்டைன் அட்டென்ஷன் ஸ்பெசிபிக் ஆக்டிவிட்டி ஒன்றுல இருக்கு. அது ஃபிளைட் ஆஃப் ஐடியாஸ் வேற விளங்கப்படுத்துறேன். இப்ப உதாரணத்துக்கு நான் இன்றைக்கு போய் கடையில சாப்பாடு வேண்டிய போறேன்னா போனோமா, கடையில நிப்பாட்டினமா, காசை கொடுத்தோமா, சாப்பாடு வேணும், வந்தோமா, இங்க சாப்பிட்டோமா, அதுதான் ஒரு அது கன்சன்ட்ரேஷன். இது வெளிக்கிட்டு போய் கடையில அதுல பிடிக்கிற ஒருத்தனை கண்டுபிடிச்சிருப்பி, அதால வெளிக்கிட்டு போய் இன்னொரு படி என்ற வீட்டு கடைசியா இன்னத்துக்கு வந்தனே மறந்து போயிடும். வீட்டை வரும் சாப்பாடு வேண்டாம மனசுக்காரு துடப்பாங்காட்டியால போட்டு வெளுவலண்டு விளக்கும். அதுதான் கன்சன்ட்ரேஷன் டிசார்டர்ஸ். என்னென்றால் நாங்க போற விஷயத்த மறந்து வேற விஷயங்களுக்குள்ள போய் எல்லாத்தையும் ஒரு வேலை எடுத்தா அதை அடிச்சு முடியும் வரைக்கும் செய்யணும்டா. தலகுலா போயிடா செய்யணும். அது பிரச்சனை வர்றது கன்சன்ட்ரேஷன் டிசார்டர்ஸ். அட்டென்ஷன் டிசார்டர் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஒரு வேலையில அவையோட ஸ்கோப்பும் தோட்டையும் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கலாம் இருக்கும். ஆகவே இதுதான் அட்டென்ஷன் டிசார்டர் என்ன, கன்சன்ட்ரேஷன் டிசார்டர் இருக்கு. அப்படி நீங்கள் தான் பார்க்கணும் யாருக்கு அட்டென்ஷன் டிசார்டர் இருக்குது, யாருக்கு கன்சன்ட்ரேஷன் டிசார்டர் இருக்குது. ஒரு ஆள் எடுத்த வேலையிலேயே நிக்குதா இல்லையா, அல்லது இவருக்கு அட்டென்ஷன் பிரச்சனைகள் இருக்கா என்றதை பார்க்கணும். இவ்வளவுமே டிசார்டர்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். பெர்செப்ஷன் டிசார்டர்ஸ், பெர்செப்ஷன் என்னன்னு பார்ப்போம். சரிதானே? பெர்செப்ஷன் டிசார்டர்ஸ் என்ன என்றா, உதாரணத்துக்கு நான் இதை பெர்சீவ் பண்றேன் ஒரு போனாக, இதை உணர்ந்து கொள்கிறேன் இது ஒரு போனாக. நான் இதை உணர்ந்து பெர்சீவ் பண்ணுறேன் இது ஒரு வாட்சாக. இதை பார்த்துட்டு பாம்புன்னு சொன்னா பிரச்சனை. அதுதான் அந்த பெர்செப்ஷன் டிசார்டர்ஸ். இப்ப ஒரு ஆளுங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டு கதைக்கிறாரு. அப்ப இன்றைக்கு காலமா சாப்பிட்டீங்களாண்டா, ஓமம் அந்த வாழைக்குள்ள எப்படி மலிவா வேண்டலாம்னு சொன்னா அங்க பெர்செப்ஷன் டிசார்டர். ஏனண்டா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், கேட்ட கேள்வியை விளங்கிக்கொள்ளணும். இப்ப இளங்குமரனை பாத்தீங்கன்னா நான் சில நேரங்களில் ஒரு கேள்வியை கேட்டா இங்க அரசியல் கேட்க தேவையில்லை, அதை கேட்க தேவைன்னு திடீர்னு வேற ஒரு விடயங்களை காய்ச்சி மறப்பி அதுகள் என்னன்னு பார்ப்போம். நாங்கள் ஆறுதலா சைக்காட்ரியில என்னன்னு பார்ப்போம். பெர்செப்ஷன் டிசார்டர் இதுதான். Impairment of the ability to understand the relevance of perceptual experience and to interconnect them. அதாவது என்னன்னு சொல்றாண்டால், அதாவது ஒரு விஷயத்த உலகாலுமே எங்களுக்கு தெரியும், இதை பார்த்துட்டு இது ஒரு பெர்ஃபியூம் பாட்டில் உண்டு. அப்ப இது எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் பெர்ஃபியூம் பாட்டில் உண்டு. அப்ப இந்த பெர்ஃபியூம் பாட்டில பற்றி கதை கேட்கல, அதை பெர்சீவ் பண்ணி அதை பற்றி தான் கதைக்கணும்ன்றது விளங்காம, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை மண்காம அந்த விளங்குறது கொஞ்சம் கஷ்டம். அரளபேந்த இது ஒரு அரளபேந்த ஒரு இதுதான் விளங்குறது. இப்ப நீங்க நினைக்க இப்ப சாதாரணமா இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு படிப்பு அறிவு இல்லை என்றால் வேற, ஆனா இவ்வளவு காலம் எல்லாருக்குமே தெரியும், குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் போன் 3 வயசு 2 பிள்ளை போன் இருக்கு. ஒரு ஆள் இதை கொண்டு இந்த நெருப்படி நல்ல விலைய வடிவா இருக்கிறது, இதுல 2 ஜான மார்க் இருக்குது பாருங்க கதைக்க வலிக்கிட்ட, இது ஒரு பெர்செப்ஷன் இஷ்யூ. என்றால் அவர் இது டிஸார்டர், அவருக்கு விளங்குது இல்லை, இது ஒரு போன் உண்டு விளங்குது தானே, இதுதான் பெர்செப்ஷன் டிஸார்டர். அப்பாடா 2 பக்கம் முடிஞ்சு 8 பக்கம் இருக்கு. ரைட், அடுத்ததா பாப்போம் ரிட்டென்ஷன் அண்ட் மெமரி டிஸார்டர்ஸ். இதுதான் முக்கியமான பிரச்சனை. இது நான் இந்த சொல்லுகிற இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸையும் வச்சுக்கொண்டு பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிறபடியா சில நேரத்துல எனக்கு மனநோயோண்டு நீங்கள் யாருமே
ரைட் பொறுப்பாரு இந்த ஆள் சொன்ன எனக்கு விளங்கின உதாரணத்துக்கு அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி ஏதோ கேள்வி கேட்டேன் எனக்கு அது விளங்கல என்றால் அது பெர்செப்ஷன் டிஸார்டர் இல்லை ஏனென்றால் அதுக்குரிய நாலேஜ் அங்க இல்லை அதான் பிரச்சனை அந்த நாலேஜ் இல்லை சோ அவரால் ஆன்சர் பண்ணல அது பிரச்சனை இல்லை பிரச்சனை எதண்டா அமைச்சர் இங்க இது போன் என்று சொல்ல நல்ல நெருப்படி என்று சொன்னாதான் பிரச்சனை ஏனென்றால் இது வளமையாக நான் பார்த்து தெரியும் இது போன் உண்டு அதுதான் பெர்செப்ஷன் டிஸார்டர் ஒழிய தெரியாத விடயம் உண்ட கேட்க இப்ப டொனால்ட் ட்ரம்ப் 3 கொள்கைகளும் என்னென்று கேட்கைகளும் முழுசினா அது பெர்செப்ஷன் டிஸார்டர் இல்லை அங்க நாலேஜ் கேப் தான் பிரச்சனை ஒழிய பெர்செப்ஷன் டிஸார்டர் இல்லை ஆகவே பெர்செப்ஷன் டிஸார்டர்ன்றது கார் வருது அது கார் என்று சொன்னா அது குழந்தை பிள்ளைக்கு தெரியும் நல்ல லொரி ஒன்று வருதுன்ற ஒரு மெர்சடிஸ் பென்ஸ் காரை பார்த்து சொன்னால் அது பெர்செப்ஷன் டிஸார்டர் விளங்கிட்டானே ரைட் அடுத்தது பார்ப்போம் ரிட்டென்ஷன் அண்ட் மெமரி டிஸார்டர்ஸ் அதாவது நாங்கள் வச்சிருக்கிற ரிட்டென்ஷன் என்ன ரிட்டென்ஷன் என்றது நாங்கள் சொன்ன உதாரணத்துக்கு வைத்திருத்தல் தாங்கி வைத்திருத்தல் மெமரி என்றது ஞாபக சக்தி அதுல வர டிஸார்டர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் ഇതിന്റെ ഡെഫിനിഷൻ ഉണ്ടാൽ റിട്ടൻഷൻ ആൻഡ് മെമ്മറി ഡിസോർഡറിൽ റിട്ടൻഷൻ ഡിസോർഡറിന്റെ ഡെഫിനിഷൻ ഉണ്ടാൽ ആസ് റിഡ്യൂസ്ഡ് എബിലിറ്റി டு ரீகால் நியூ அண்ட் ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ அவைகிட்ட நான் கேட்டேன் ஓகே நீங்கள் நேற்று சாப்பிட்டு நீங்கள் தான் இரவு சாப்பாடு என்ன மாதிரி இருந்தால் அது அப்ப என்ன சாப்பிட்டு நான் அதுக்காண்டி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்க முடியல வேற ஒன்று சொல்றேன் இப்போ ரைட் இப்போ நீங்கள் எந்த ஸ்கூல்ல படிச்ச நீங்கள் என்று கேட்கல ஜெஃப்னா ஹிந்து காலேஜ் என்று சொல்லாம நான் யூஎஸ்ஏல கலிபோர்னியாவில் படிச்சேன் சொல்ல வெளிக்கிட்டாதான் பிரச்சனை அங்கதான் மெமரி பிரச்சனை இருக்குது அது சைக்காட்ரி பிரச்சனையா இல்லையான்றது வேற பட் அங்க மெமரி அங்கே என்னென்றால் உதாரணத்துக்கு இப்ப இந்த பேனே இப்ப எடுக்கிறேன் நான் கீழே போட்டுட்டேன் ஒரு ஆள் என்னோட பேனி ஒரு ஆள் தாரார் தந்துட்டு நான் கீழே வச்சுட்டேன் அப்புறம் அந்த 2 செகண்ட்ல கேக்குது என்னடா பண்ண கையில பாம்பல்லடாப்பா தந்தனி என்றால் அது என்னடா அல்ட்ரா ஷார்ட் தந்து வித்தின் செகண்ட்ஸுக்குள்ள தந்ததை மறந்து போட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் மாட்டே ஒரு சாமான் எடுத்துறாண்டா இங்கேண்டு அதான் சைக்காட்ரி படிப்பிக்க கூடாதுன்றது ஏனென்றால் இதை கேட்க பயங்கர பயமா இருக்கும் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை இப்ப உதாரணத்துக்கு அப்படி பேர்ஸ் இங்கே வச்சு கையில பேர்ஸ் இருக்க மாட்டாப்பா தேடி கொண்டு போவாங்க அது சில நேரம் நானும் தேடிக்கணும் அது ஒகேஷனல்டா நார்மல் டெய்லி அது பெர்சிஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னா அது பிரச்சனை அல்ட்ரா ஷார்ட் அதாவது செகண்ட்ஸுக்குள்ள இப்ப நான் இன்னும் காய்ச்சி கொண்டு நான் இல்லையா அது அல்ட்ரா ஷார்ட் மெமரி லாஸ் சரிதானே மினிட்ஸ்ல வந்தா ஷார்ட்டும் இப்போ 30 மினிட்ஸுக்கு முன்னா என்னடா காய்ச்சி கொண்டு வந்தாங்கன்னா அது ஒகேஷனலா வந்தா பிரச்சனை இல்ல டெய்லி அம்மா என்ன காலமா சாப்பிட்டு நான் டெய்லி போய் கேட்டு கொண்டிருந்தால் அது ஒரு பிரச்சனை அல்ட்ரா அல்ட்ரா ஷார்ட்ன்றது செகண்டுக்குள்ள ஷார்ட்ன்றது மினிட்ஸ்ல லாங் டேர்ம்ன்றது 5 வருடங்களுக்கு முதல் நடந்த மெமரி லாஸ் அதுதான் இந்த மெமரி டிஸார்டர்ஸுக்குள்ள வருது அது கட்டாயம் சைக்காட்ரி பிரச்சனையாலதான் வரணும் இல்ல ஒரு ஆளுக்கு டயபெட்டிக் கூடி டெலிரியம் ஆகி கூட அது வரலாம் ஆகவே இவையெல்லாம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இது இருந்தால் மனநோயாண்ட அர்த்தம் அல்ல இது இருந்தால் வேற மனநோயில் படிப்பிக்க அதுல 10ல் 8 இருக்கு அதுல இதுவும் ஒன்று இருக்குன்னா மனநோய் அதான் பிரச்சனை பயப்பட தேவையில்லை சரிதானே ரிட்டென்ஷன் டிஸார்டர்ண்டா ரீகால் பீரியட் அப் டு 10 மினிட் சரிதானே 10 நிமிஷம் வரைக்கும் நடந்தது ஞாபகம் இல்லை என்றால் அது ரிட்டென்ஷன் டிஸார்டர் ரிட்டென்ஷன்டா அந்த ஞாபகத்தை வச்சிருக்கிறதுல இருக்கிற மனநோய் பிரச்சனை மெமரி டிஸார்டர் பார்ப்போம் அது இப்ப சொன்ன முழு பேரும் அடி நேற்றோட படிச்சினாண்டாப்பா மறந்து வச்சு என்னடா நேற்று போற அனட்டமியில வாச்சினான் இது வாச்சினான் நேற்று அப்பளிம்பெல்லோ படிச்சான் அது வருத்தம் அல்ல அது படிக்க ஞாபகம் நிக்க வராது ஆனா டெய்லி நடக்கிற ரூட்டீன் திங்ஸ் இப்ப சிலது கட்டாயம் ஞாபகம் நிக்க வேண்டிய விடயங்கள் அதுகள் ஞாபகம் இல்லை என்றால் அது மெமரி டிஸார்டர்ஸ்க்குள்ள வரும் என்னென்றால் அது ரீகால் பீரியட் இப்ப ரிட்டென்ஷன் டிஸார்டர் என்றால் மெமரி ரீகால் பீரியட் 10 மினிட்ஸுக்குள்ள நடந்தது ஞாபகம் இருக்காது அதே மாதிரி மெமரி டிஸார்டர் என்றா 10 நிமிஷத்துக்கு பிறகு நடந்தது ஞாபகம் இருக்காது இப்ப படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பயம் வந்துட்டு அப்படி நேற்று படிச்சது ஞாபகம் இல்லை அந்த ஆள் சொல்ற மாதிரி மெமரி டிஸார்டர் இருக்குமோண்டு இல்ல ஆள் மனதுல போய் பதியணும்னா குறைஞ்சது 50 தரம் வாசிக்கணும் நீங்கள் புத்தகத்தை திரும்ப வாசிக்கிறதும் இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா தான் நீங்கள் படிக்கலாமே ஒழிய வாசிச்சு நோட்ஸ் எழுதி ஒழிச்சு வச்சிருக்கிறதால படிக்கவே இல்லாது என்னுடைய வேலை கேம்பஸ் காலங்கள் என்னென்றால் இங்க வாண்ட ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீ படிச்சனியோ அப்ப வா வேண்டான்னு சொல்லி தரேன் சாலும் படிக்கிறது சொல்ல பார்த்து சொல்ல நான் இப்படிதான் நோட்ஸ் எழுதி வைக்கிறேன் பார்த்து சொல்ல மெமரி பயங்கரமா கூடிக்கிட்டு போ இப்போ ரிட்டென்ஷன் டிஸார்டர் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் எனக்கு சரியா மெமரிக்குள்ள வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு உள்ளுக்குள்ள நடந்த ஞாபகம் ரிட்டென்ஷன் டிஸார்டர் 10 நிமிஷத்துக்கு பிறகு நடந்தது டெய்லி ஞாபகம் இல்லாம இருக்குன்னு சொன்னால் அது மெமரி டிஸார்டர் அதுலதான் இருக்குது ஷார்ட் டேர்ம் 1 hour வரைக்கும்
10 நிமிஷத்துக்கு மேல 1 hour வரைக்கும் நடந்தது. இந்த கஜினி என்ற ஒரு படத்துல ஷோர்ட் டேர்ம் மெமரி லாஸ்ட். இப்ப என்ன செஞ்சா கடைக்கு போவார், திருப்பி அங்க போவார், 10 நிமிஷத்துக்குலாம் மறந்துடுவேன் ஏன் வந்து நான் சொல்லுவேன். திருப்பி அது தொடர்ந்து இருந்தா தான் வருத்தம். கஜினி படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, தொடர்ந்து இருந்தா தான் வருத்தமே ஒழிய அப்பப்ப இருந்தா எல்லாம் வருத்தம் இல்லை. எல்லாத்துக்கும் போய் இந்த வீடியோஸை பார்த்துட்டு அவனுக்கு ரிட்டன்ஷன் டிசார்டர், இவனுக்கு மெமரி டிசார்டர் என்று சொல்லி பேர் வச்சு அடி வேண்டாம். ஏனென்றால் இது தெளிவாக வேண்டும், ஒவ்வொருத்தருக்கும் தெளிவாக வேண்டும். இந்த மனநோயை சும்மா எல்லாரையும் பார்த்து பைத்தியக்காரன் சொல்றதை விட அது சம்பந்தமா படிப்பிச்சு விடணும் எங்களோட சமூகத்துக்கு. அதுக்கு பிறகு சொல்லும்போ ஒரு ஆளுக்கு அந்த பிரச்சனை இருக்கா இல்லையா, எந்தெந்த அரசியல்வாதிக்கு அந்த பிரச்சனை இருக்கு என்று நீங்களே அடியுங்கடா. அப்ப போஸ்ட எனக்கு இருந்தா அடியுங்கோ, நோ ப்ராப்ளம். ஏனென்றால் டயக்னோசிஸ் பண்றேன் நானுடைய, நீங்க இல்ல தானே. சோ வில் கோ ஃபார் த தியரி. லாங் டேர்ம் மெமரி லாஸ் என்றால் அல்லது மெமரி டிசார்டர் என்றால் 1 ஹவருக்கு பிறகு நடந்தது ஞாபகம் இருக்காது. 1 ஹவருக்கு பிறகு நடந்தது ஞாபகம் இருக்கு. பல பேருக்கு அந்த காதல் விஷயத்துல லாங் டேர்ம் மெமரி லாஸ் இருக்கிற நல்ல மீனண்டா அது ஞாபகம் இருந்தா இப்ப மனசில் சொல்லி அடி வேண்டி இருக்கு. ஆகவே லாங் டேர்ம் மெமரி லாஸும் இதுல கன பேர் இதை பார்த்து கொண்டிருக்கீங்க, சிரிப்பீங்க நினைக்கிறேன். நீங்க லவ் பண்ணீங்களா? ஓ, வேற என்ன கேட்டாலும் ஞாபகம் இல்லை. ஷேர் பண்ணி கொடுத்துறாங்க இல்ல, ஒண்டா இருந்தீங்களா இல்ல, நீங்க மீட் பண்ணீங்களா எனக்கு ஞாபகம் இல்லை. அது லாங் டேர்ம் மெமரி லாஸ். அந்த லாங் டேர்ம் மெமரி லாஸ் வந்து அந்த பழைய கதையில கிளறக்கூடாத கதையில யாராவது கிளறிட்டாங்கண்டா லீகலா அதுக்கு நாங்க பாவிக்கிறது லாங் டேர்ம் மெமரி லாஸ். ஆனா உண்மையா என்னென்றால் இவ வருத்தங்களாலையும் சைக்காட்ரி பிரச்சனையாலையும் வரலாம். அதே நேரம் இப்ப சில வருத்தங்களுக்கு லாங் டேர்ம் மெமரி லாஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் இதை படிப்பிக்கிறேன் நான். ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் உதாரணத்துக்கு சிசோஃப்ரினியாண்டா டோட்டலாவே மெமரி லாஸ், லாங் டேர்மும் போயிட்டு ஷார்ட் டேர்மும் போயிட்டு. அப்ப அங்க அதை படிப்பிக்க நான் சொல்றேன் மெமரி லாஸ் இருக்கும், ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்கும், லாங் டேர்ம் மெமரி லாஸ் என்றால் இந்த வீடியோ பார்த்தாலும் தெரியும். ஷார்ட் டேர்ம் என்றால் less than 10 minutes, லாங் டேர்ம் என்றால் more than 10 minutes. ரிட்டன்ஷன் ரிட்டோர் என்றால் ரிட்டென்ஷன் டிசார்டர்ண்டா 10 நிமிஷத்துக்கு உள்ளுக்குள்ள தெரியாம மறக்கிறது வந்து ரிட்டென்ஷன். அதுல அல்ட்ரா ஷார்ட் என்றால் வித்தின் 1 minute, ஷார்ட் டேர்ம் என்றா 1 minute to 10 minutes. இது தியரி கட்டாயம் படிக்க முடியல, ஆனால் இந்த மெமரி லாஸ் சம்பந்தமாக படிச்சு கொள்ளுங்க, சரிதானே? ரைட். இதுல இதை விட சில வசனங்கள் இருக்கு. அடுத்தது அம்னீஷியா. அம்னீஷியா என்னண்டா லிமிட்டட் டு பார்ட்டிகுலர் இவெண்ட் ஆர் டைம், யூசுவலி ட்ரோமேட்டிக் இவெண்ட். அதாவது என்னண்டா ஏதாவது ஸ்பெஷலான, திருப்பியும் வாரம் ஜோக்குக்கு, ஏதாவது ஒரு ஸ்பெஷலான சம்பவம், ஸ்பெஷலி ட்ரோமேட்டிக் இவெண்ட், அதாவது வந்து மறக்க வேண்டியன்னு சொல்லும், மனசுல காயங்கள் ஏற்படுத்தின இவெண்ட், அதுல மறக்கிறது தான் அம்னீஷியா. உதாரணத்துக்கு ஒரு ஆள் போறார், ஆக்சிடென்ட் பண்றார், ஹெல்மெட் இல்லாம விழுந்து அடிச்சு மண்டை இண்டு எல்லாம் தேஞ்சிட்டுது, காருக்கு வெளியால வந்தவர், காருக்குள்ள போய்களையும் கோவிக்க வேண்டாம், ஹெல்மெட் போடாம கார் ஓடினதால அந்த பிரச்சனை. அதைத்தான் சொல்றது அம்னீசியாண்டா என்னண்டு. இந்த அம்னீசியா வந்து அந்த அந்த பார்ட்டிகுலர் இவெண்ட்டுக்கு பிறகு அவருக்கு அந்த உதாரணத்துக்கு போய் அந்த கார் வந்து திருப்பினா அந்த லொரியில அடிபட்டு கார் பிளிப் பண்ணி போய் விழுந்து மண்டையில விழாம போயிடுச்சு, சரிதானே? அந்த அந்த பார்ட் போயிட்டு வெப்பமன் ஒரு ஆளுக்கு இதுல தச்சிருக்கு. சோ அந்த ஈவெண்ட், அந்த மறக்க வேண்டிய ட்ரோமேட்டிக் இவெண்ட்டுக்கு பிறகு, அதுக்கு பிறகு நாங்கள் இவரை ஹாஸ்பிட்டல்ல வச்சு எழுப்பி எம்பி மேர் எல்லாம் வந்து பார்த்து எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் காலம் போக ஒருத்தரும் சிரிக்கப்படாது, நானும் சிரிக்காம இருக்கிறேன். அந்த இவெண்ட் சரியா நடந்தது தானே. அதாவது வந்து இவர் போய் காருக்கு அடிச்சு அவர் பறந்து சக்திமான் மாதிரி பறந்து போய் விழுந்து இதுக்குள்ளால வெளியால வந்து பாவம். நான் அது நல்ல விஷயமா கழிச்சதுக்கும் எனக்கு பேசியிருக்கு வந்து பார்லிமெண்ட்ல, பரவாயில்ல, நல்ல காரணம் கொடுங்கடான்னு கேட்டு எனக்கும் தர மாட்டானுகள், அவனுக்காவது கொடுங்கடான்னு சொன்னது கூட வந்து பேசியிருக்கிறான் பார்லிமெண்ட், சரி பரவாயில்ல. இப்ப அந்த இவெண்ட், அந்த அட்டிப்பட்ட அந்த விழுந்த அந்த ஒரு 10 செகண்டுக்கு தான் அந்த இவெண்ட்டுக்கு முதல் இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டாருண்டா, அதுக்கு முதல் நடந்த எல்லாமே இவர் மறந்துட்டாருண்டா, அது வந்து ரெட்ரோகிரேட் அம்னீஷியான்னு சொல்லுவாங்க. ரெட்ரோகிரேட்டான பின்பக்கம், தான் கார் ஓடிக்கொண்டு போன மறந்துட்டார், தான் ஒரு எம்பி என்றதை மறந்துட்டார், தான் வந்து என்பிபி கட்சின்றதை மறந்துட்டாருண்டா, அது ரெட்ரோகிரேட் அம்னீஷியா. அதாவது அந்த அடி விழுந்ததுக்கு பிறகு, சம்பவத்துக்கு பிறகு, ட்ரோமேட்டிக் இவெண்ட்டுக்கு பிறகு பின்னால உலகம் மறந்துட்டார். விழுந்து எழும்பி நான் யார், எங்க நிக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நாள் வீட்டை இருந்து போட்டு திடீர்னு பாராளுமன்றல வந்து தவக்க கத்துற மாதிரி கத்துது அப்படின்னு சொன்னா அது ஆன்டிரோகிரேட் அம்னீஷியா. ஏனென்றால் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முதல் அவர் என்னோட நல்ல ஃப்ரெண்ட், ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு ஏதோ நடந்துட்டு அம்னீஷியா என்று சொல்வார்கள். அதாவது வந்து ஞாபகம் மறதி பிரச்சனையோடு வந்துட்டு, அது வந்து
ஆன்டிரோகிரேட் அம்னீஷியா. இவருக்கு ஆன்டிரோகிரேட்டும் வந்து ரெட்ரோகிரேட்டும் வந்தபடியா, ரெட்ரோகிரேட்ன்றது அடிபாட்டுக்கு பின்னுக்கு வந்தது, ஆன்டிரோகிரேட்ன்றது அடிபாட்டுக்கு முன்னுக்கு வந்தது. அப்ப எழும்பி நான் யார், உங்களோட பேர் இப்படி ஒன்று பேரை சொன்னா நான் அப்படி யாருடைய எனக்கு தெரியாது, நான் இப்போ வீட்டை போறேன், ரைட், நான் இப்போ தோட்டம் செய்த தோட்டம் கொண்டு வந்து நான் சந்தையில விற்க போறேன், மற்றது நான் இந்த கரண்ட் பில்ல போடுங்கோ அது எல்லாம் கதைச்சா, இப்போ எம்பி என்றதை மறந்துட்டு அவை பின்பக்கம் போயிட்டு முன்னுக்கு அடுத்து என்ன செய்ய வேணும், அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது, தான் எழும்பி வந்து நான் அது இப்போ அது கொஞ்ச நேரம் கன்சியஸ்னஸ் இல்லாம இருக்கலாம், விழுந்து எழும்பி இருக்கலாம் கொஞ்ச நேரம். அதற்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல எழும்பினா பிறகும் நடந்தது ஞாபகம் இல்லை என்றால் அது ஆன்டிரோகிரேட் அம்னீஷியா. கார் எப்படி ஓடி போனான், அதுக்கு முன்னாடி எங்க போட்டு வந்தான்ன்றது எல்லாம் துப்புறாம இருந்தால் ரெட்ரோகிரேட் அம்னீஷியா. விளங்கப்படுத்திட்டேன், ரைட். அடுத்த பாப்பம் கன்ஃபெபுலேஷன்ஸ் என்றா என்னண்டு. கன்ஃபெபுலேஷன் என்றா என்னன்னு பாப்போம். அதாவது வந்து மெமரி கேப் ஃபில் வித் ஐடியாஸ் தட் patient himself view as memories. அதாவது இந்த நான் சொன்ன ஆன்டிரோகிரேட்டோ ரெட்ரோகிரேட்டோ ஒரு மெமரி கேப் இருக்கு. இப்ப போன வருஷம் ஜூன்ல இருந்து ஜூலை வரைக்கும் அது அவ்வளவு தூரம் போயிட்டு அவனுடைய வைப்பேன், முந்தினாத்துக்கு நேற்றுக்கு முதல் நடந்த சூப்பரவா மறந்துட்டு. ஆனால் அதுல அதாவது அந்த 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 நடந்த ஞாபகம் இல்லை, பட் அதுல ஏதோ மெமரி, அதாவது வந்து இது ஐடியாஸ் மட்டும்தான் கதை பேர், என்ன நடந்தன்னு மறந்து வரும். ஏதாவது கொஞ்சம் ஐடியாஸ் மட்டும் கதை. அந்த கேப், அந்த மெமரி கேப் இஸ் ஃபில் வித் ஐடியாஸ். ஐடியாஸ் என்ற திங்ஸ், ஏதாவது ஒரு திங்கிங் தான், ஆனா நடந்ததை மறந்துட்டேன்னு சொன்னா அதை சொல்றது கன்ஃபெபுலேஷன்ஸ் என்று சொல்றது. கன்ஃபெபுலேஷன் அதுல பராம்னீசியாஸ் அப்படி இருக்கு. நான் முதல் படிப்பிச்சது அம்னீசியாலோ, இது பராம்னீசியாஸ் என்று சொல்றது. அது என்னென்றால் டிலூஷனல் மெமரிஸ். இதுதான் இப்பதான் நான் முக்கியம் என்றால் இது சொல்றது டிலூஷனல் மெமரிஸ். டிலூஷன் என்றால் ஏதாவது ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப். உதாரணத்துக்கு நாங்கள் நாட்டை வந்து வளப்படுத்தி இலங்கை நாட்டிலே ஒரு புதுசா ப்ரொஜெக்ட் ஒன்று யாழ்ப்பாணத்துல கொண்டு வர போறோம் என்ற அந்த ஒரு மொக்குத்தனமான நம்பிக்கை, ஒருத்தருமே நம்பாத அந்த நம்பிக்கையை சொல்றது டிலூஷன்ஸ். சோ இப்போ உதாரணத்துக்கு இதை பார்த்து ஒரு பாம்பு சொன்னா, அடே குமரா இது பாம்பு இல்லேடா என்று சொன்னா பிறகு இல்ல இது பாம்பு இல்ல ஆமண்டா, அது டிலூஷன். அது இப்ப எல்லாருக்குமே தெரியும், இது வாட்ச் வீடியோ பாக்குற எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் பார்த்துட்டு கத்துறாரு என்றால் ஐயோ ஐயோ அது பாம்பு என்றால் அது டிலூஷன்ஸ். அந்த பேஷண்ட் வந்து ஸ்ட்ராங் பிலீவ். அது நீங்க கொண்டே அதை உடைச்சு இதுல மணிக்கூடோடு சின்ன முள்ளோடு சின்ன பெரிய முள்ளோடு விளங்கப்படுது, அது பெர்மனன்ட் டிலூஷன். அதை மாத்தேடா. இது எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டுதான் சில நேரங்களில் டிசிசி மீட்டிங்ல சிரிச்சு கொண்டு இருக்கிறேன் நான் கதை கேட்க. சில டிலூஷன்ஸ் வந்து சைக்காட்ரிக் டிசார்டர் சிம்டம்ஸ், அதுல யாராலையுமே மாத்த இயலாது, அதுதான் டிலூஷன்ஸ். சரிதானே? இந்த பராம்னீசியாஸ் சொல்றது டிலூஷனல் மெமரிஸ், மாத்தவே இயலாத ஒரு நம்பிக்கைன்ற ஞாபகங்கள் என்று பார்ப்போம். சரிதானே? அதுக்கு இதுக்கு ரெண்டு, ஒன்று டிஜாவு. இதுல போட்டிருக்கேன் டிஜாவு. டிஜாவு என்னண்டா, இப்ப இதெல்லாம் சொன்னா பிறகு பாருங்க அரவாசி பேருக்கு சைக்காட்ரி பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு புது இடத்துக்கு போறீங்க, வாழ்க்கையிலே அங்க போகல, ஆனா அப்படியே பார்த்துட்டு போய் இங்க வந்தனான் மாதிரி இருக்கேடா, அது அப்படியே அது அங்கால ஒரு டயர் கடை இருந்தല്ലോ, டயர் கடை இருக்கும், ஆனா வாழ்க்கையில நீங்க போயிருக்க மாட்டீங்க. இஞ்சால நீங்க திருப்பி வந்தோட அடே இதுல ஒரு வாழைப்பழ கடை இருக்குல்லோட, சின்னல போயிருந்தா வேற பிரச்சனை. அதாவது வந்து டிஜாவு வந்து the feeling of having experienced certain situation previously. அதாவது முதலே அந்த இதுல அனுபவிச்ச மாதிரியே இருக்கும், ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அதை சொல்றது டிஜாவு உண்டு. ஆனா நீங்க ஏற்கனவே போயிருக்கிறீங்கள், அது உங்களுக்கு அனுபவமே இல்லாத புதுடம் மாதிரி இருந்துச்சுண்டா அதை சொல்றது ஜமாய்சு உண்டு. ஜமாய்சுன்றது டிஜாவு உண்டா என்ன, ஏற்கனவே நீங்க போகவே இல்லை, அனுபவிக்க இல்லை ஒரு சிச்சுவேஷன், ஆனா அனுபவிச்ச மாதிரி இருக்கும். கட்டாயம் இடங்கள் தான் ரெண்டும் இல்லை, லவ்வர்ஸ் என்னென்றாலும் முதலே உங்கள்ட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும், போய் கதைச்சு அடி வேண்டிடும். அதை சொல்றது டிஜாவு வேண்டி. இது வந்து பராம்னீசியாஸ், இது ஒரு சிம்டம். சைக்காட்ரி பிரச்சனை தெரிஞ்ச மாதிரி போய் நான் உங்களை கண்டுக்கணும் அப்படி அப்படி ரைட்டுங்க ஞாபகம் கொண்டு வேணா, இவரும் கண்டிருக்கமான அவையும் கண்டு வேணா அந்த பட்ட வெளுத்து விட்டுரும் பிடிச்சி, அது டிஜாவு. ஜமாய்சுண்டா அது இது ஜமாய்சு. ஜமாய்சுண்டா முழு ஹஸ்பண்ட் மேருக்கும் அடிக்கடி வார பிரச்சனை. அது என்னென்றால் பின்னேரம் வந்து கேட்குற நீங்க யார் ரெண்டு மெனசிட்ட கேட்கறது, டெய்லி வாரம் பூரா மெனசிட்டு பின்னேரம் வந்து கேட்குற நீ யாரப்பான்ட்டு அதுக்கு மாடி விடும். அந்த டிஜாவும் பிரச்சனை,
அந்த ஜமாய்ஸ்வும் பிரச்சனை. இவ்வளவு இது ரெண்டையும் சொல்றது பராம்னீசியாஸ். இப்படி உங்களோட ஹஸ்பண்ட் பிஹேவ் பண்ணினால், தெரியாத ஒரு பொம்பளை போய் பார்த்து போட்டு ஹலோ இப்படி தெரியாது இப்படி சொன்ன இருக்கீங்கன்னு சொல்லி கதை கவலிக்கிட்டால் அது டிஜாவு, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். பலமையா பக்கத்துல படுக்கிற நீ இப்ப வந்திருந்து கொண்டு நான் நேரண்டு கேட்டா வெளுத்து போட்டு கொண்டே ஹாஸ்பிட்டல்ல சைக்காட்ரி டாக்டர் விடுங்க, இவருக்கு ஜமாய்ஸ் ஃப்ளூ இருக்குது ரெண்டும் இதுல நான் போட்டுக்கேன். சரி, இவ்வளவுமே பராம்னீசியாஸ் சொல்லியிருக்கேன். அது அம்னீஷியா என்றால் மெமரி லாஸ்ட், அது எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ரெட்ரோகிரேட் அம்னீஷியா, ஆன்டிரோகிரேட் அம்னீஷியா. இப்ப நான் இதை ஜோக்காக சொல்வதற்கு காரணம், இதை நீங்கள் அன்றாட நாளாந்தல நீங்கள் அனுபவிக்கையோ அல்லது வேற யாருக்காவது தொடர்ந்து இப்படியே கழிச்சுட்டுக்கிறாருன்னு சொன்னால் அது சைக்காட்ரிக் சிம்டம்ஸ். சரி, பெரிய பிரச்சனை உண்டு. படிக்கைகளை இது விளங்குறதுல இப்பவும் விளங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபார்மல் தோட் டிசோர்டர். சரிதானே? இது எங்கட பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இல்ல, எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு, முக்கியமா இந்த அரசியல நிக்கிறார்களை விமர்சிக்கிறார்களுக்கு இது முக்கியமாக விளங்கும். இது என்னென்றால் ஃபார்மல் தோட் டிசோர்டர்ஸ். இதுல ஒன்றொண்டா இருக்கு, பாப்போம் என்னண்டு. அது என்னண்டா, இந்த தாட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு. தாட் சீக்வன்ஸ் என்ன? ரைட், இப்படி இருந்து நாங்க திங்க் பண்றோம். ஃபர்ஸ்டா ரைட், நான் இப்ப இன்றைக்கு இந்த முறை நான் பார்லிமெண்ட் எம்பியா வர வேணுமெண்டா ஃபர்ஸ்டா நான் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிக்கணும். அதுக்கடுத்து ஜனாதிபதி ஆகணும். ஜனாதிபதி ஆயிட்டு தான் நான் பார்லிமெண்ட் தேர்தலில் நிக்கணும். அதுதான் தோட் டிசோர்டர். என்னடையா உள்ளூராட்சி சபை தேர்தல் இந்த ஜனாதிபதி ஆகிப்போட்டு அதுக்கு பிறகு பாராளுமன்ற எம்பியா இருக்கு. நீ ஃபர்ஸ்டா உள்ளூராட்சி சபை தேர்தலில் வின் பண்ணணும், சனம் உன்னை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நீ போய் பாராளுமன்ற தேர்தலுக்கு போகணும், அதுல உன்னை ஏற்றுக்கொள்ளணும். காலப்போக்குலாம் எதிர்கட்சி தலைவர் ஆகணும். அதுக்கு பிறகுதான் நீ போய் என்ன செய்யணும், ஜனாதிபதியா வரலாம். நீ இருந்த வீட்டை இருந்த வீட்டை இவர் வச்சிருக்கிறது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ரேடியோ, அவ்வளவுதான் இருக்கு. ஆனா இவர் திங்க் பண்ணிட்டு இருப்பார், ரைட் நான் எப்படி இந்த ஒரு பார்லிமெண்ட் எம்பியா வந்துடுவேன், எப்படியா இந்த சாதியங்கள் பற்றி எல்லாம் கதைச்சு போட்டு 2 வீடியோ போடுவோம். அர்ச்சனாவை கிழிச்சிட்டு 2 வீடியோ போடுவோம். அல்லது அர்ச்சனாண்ட ஊசி கட்சிக்குள்ள ஊழல் ஒரு வீடியோ போடுவோம். ஒரு 2500 ரூபாய் கொடுத்து பிரஸ் கிளப்ல கத்துவோம் என்றால் தட் இஸ் a thought disorder. சில நேரம் கடந்து போறோம்னா சிலதுல விளங்கப்படுத்தி ஆகணும் சமூகத்துக்கு. ஆகவே சொல்றோம் அது தோட் டிசோர்டர். தே ஆர் சப்ஜெக்டிவ்லி பெர்சீவ் பை த பேஷன்ஸ். அது பேஷண்ட் ஃபீல் பண்ணும் எம்பியா போறேன்னு. அது பேஷண்ட் ஃபீல் பண்ணும், அதை மாத்தல. அது எக்ஸ்பிரஸ் தெம்செல்வ் இன் வெர்பல் அட்டரன்சஸ். என்னென்றால் வாயால சொல்லும் மைக் எடுத்து, நான் இந்த முறை தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன், ஒரு கோயில் ஒன்றை கட்டுவதன் மூலம் நாங்கள் வடக்கு மாகாணத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை நான் வர போறேன்னு ஒரு ஆள் மைக் எடுத்து காய்ச்சிட்டு இருப்பார். நீங்க போய் வீடியோ எடுத்துப்பார். இதெல்லாம் தெரிஞ்சும் அமைதியாக இருந்தால், ஏனென்றால் சைக்காட்ரிக் படிச்சு அதுல ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வேற. ஆகவே இதை பெருசா கணக்கெடுக்கிறீர்கள். பட் இதுல சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு தேவை ஒன்று இருக்கு மக்களுக்கு, இந்த சமூகத்துக்கு. சைக்காட்ரிக் டிசோர்டர் என்றா என்ன? சில பேற்ற கொமெண்ட்களை போயிட்டு அவன் ப்ரொஃபைல பிக்சரை பார்க்க சரியான சந்தோஷமா இருக்கும். அப்பாடா பேஷண்ட் மாட்டிட்டு. ஆனா பேஷண்ட்டுக்கு நீ பேஷண்ட் சொன்னா கோபம் வந்துடும். அப்ப என்ன செய்யணும்டா, பேஷண்ட்டை பிளாக் பண்ணிட்டு டிலீட் பண்ணணும் கொமெண்ட்டை. அது ஒரு சைக்காட்ரிக் டாக்டரா என்னோட செய்யணும். சில நேரங்கள்ல நான் பாராளுமன்றத்துல கூட சில பேர் இப்படி கதைக்கிறத பார்த்திருக்கேன். நான் அதை கணக்கெடுக்கல, நான் பேர்கள் சொல்லிடு. சோ இந்த தோட் டிசோர்டர் ஒன்று பேஷண்ட் தான் திங்க் பண்ணி சொன்னா, டாக்டர் நான் அப்படி திங்க் பண்ற மாதிரி இருக்கு, எப்படி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வின் பண்ணிடுவேன். ஒரு ஆள் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மண்டையன் குழு அவர் சொல்லி கொண்டு பாரு, இவன் யூடியூப்லையும் டிக்டாக்லையும் இருக்கிறவன் எம்பி ஆயிலுமா அப்படியான்னு சொல்லி கொண்டு போறாரு. அது தோட் டிசோர்டர். அது தோட் டிசோர்டர் என்னன்னா, ஒன்று தாங்கள் திங்க் பண்ணணும், தாங்கள் எம்பி ஆகலாம், அல்லது வேர்பல் அட்டரன்ஸ்ல எங்கேயாவது போய் ஒரு மீடியாவில இருந்து காய்ச்சிட்டு இருக்கணும், தான் இந்த மாதிரி பாராளுமன்ற இதா வருவேன் அதா வருவேன். ஆகவே தீஸ் ஆர் தோட் டிசோர்டர். இந்த பாசிபிலிட்டி ரியாலிட்டியை பார்க்கணும். சோ நான் ஒரு பார்லிமெண்ட் 393 சுயேட்சை குழு. சோ இந்த ரியாலிட்டி என்ன யாருக்காவது தெரியுமா? எனக்கு ஒரு 200 வாக்கு வருமா? எல்லாமே எப்படியாவது எம்பியா வந்துடலாம் என்று போட்டு மைக் எடுத்து நான் இந்த முறை தலைவருக்கு கோயில் நட்டுவேன் சொன்னால் அது ஒரு தோட் டிசோர்டர். அதை விளங்கப்படுத்துவதற்கு எனக்கு தெரியாது. இனி அவரவரை பொறுத்தவரை நான் ஒரு பேரையும் பாவிச்சு ஒருத்தரையும் கஷ்டப்படுத்தல. சம்பந்தப்பட்டவர்கள் தொப்பிகளை எடுத்து போட்டுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி. சோ இந்த தோட் டிசோர்டர்லயும் கணக்க ஃபார்ம்ஸ் இருக்கு, கணக்க விதங்கள் இருக்கு. ஒவ்வொரு தோட் டிசோர்டர் சம்பந்தமா பார்ப்போம். இவை சிம்டம்ஸ். இவ கட்டாயம் சைக்காட்ரிக் பிரச்சனை இருக்கணும் இல்லை, இதுல கணக்க அடுத்த நான் ஒவ்வொரு சைக்காட்ரிக் வருத்தமா உங்களுக்கு படிப்பேன். டிப்ரெஷன் என்ன, மேனியா என்ன, பைபோல் அஃபெக்டிவ் டிசோர்டர் என்ன,
சிசோஃப்ரனியா என்றா என்ன, கண்டக்டிவ் டிசார்டர் என்றா என்ன, ஏடிஎஸ்டி என்றா என்ன, எல்லாமே படிப்பிக்கிறேன் வேண்டாம். பிறகு சொல்லுங்க யாருக்கு வருத்தம் யாருக்கு வருத்தம் இல்லைன்னு. இது என்ற தோல்ல நான் கஷ்டப்பட்டு வேண்டினது, அதுக்குரிய பிரயோசனம் இருக்கணும்ன்றதுக்காக இந்த வீடியோவை போடுறேன். மணித்தியால கணக்காக வீடியோவா இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். மிகவும் ஒரு நகைச்சுவையாக நான் இந்த சைக்காட்ரிக் வருத்தங்கள் சம்பந்தமாக என்னுடைய தமிழ் மக்களுக்கு தெளிவான தமிழ்ல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆகவே நாளை ஒருவர் வந்து உனக்கு விசராண்டு கேட்கல, நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே, இவர் எந்த கேட்டகரியில வருவார், டாக்டர் வீடியோ இருக்கு அடுத்து பார்ப்போம். பொருங்கோ டாக்டர் உங்களோட வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோல அதுல நீங்க சொல்லிக்கங்க தோட் டிஸார்டர். இவர் இன்றைக்கு போய் மைக் எடுத்து கத்தி கொண்டு தான் பார்லிமெண்ட் எம்பியா வர போடுறேன். ஆனால் இவருக்கு 200 ஓட்டும் வராது. ஆகவே இது ஒரு தோட் டிஸார்டரா இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு என்று நீங்கள் ஒரு ஆளை வகைப்படுத்தி கொள்ளலாம். ஆகவே அதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ள போறோம். இதுல கணக்கு இருக்கு. இப்ப இந்த தோட் டிஸார்டர்ல பல ஃபார்ம்ஸ் இருக்கு, பல வகையான தோட் டிஸார்டர்ஸ் இருக்கு. அதுல ஒரு சில முக்கியமானதுகளையும் ரயரானதுல படிப்பிச்சு பிரயோசனம் இல்லை. இப்ப எங்களுடைய நான் படிக்கைகள்ல ஸ்டூடெண்டா இருக்கைகள்ல எங்களுடைய சார் எனக்கு சொன்னார், நான் ஒரு வசனம் ஒன்று சொல்றேன், 7 மண்டா திருப்பி சொல்றா பாப்பம். இதைத்தான் அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் லாங் டேர்ம் மெமரி லாஸ்ட்டுக்குள்ள ஒரு செக் பண்றதுக்காக சொன்ன வசனம். நான் அதை படாருன்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவர் சொன்னார், சொல்ற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோதிரத்தை கழட்டி தருவேன். அவர் மோதிரம் கழட்டி தெரியல, ஓடிட்டார் ட்ரிங்கோக்கு. நல்ல மனுஷன்ப்பா. எங்களோட விஓஜி 2008ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு ஃபர்ஸ்டா போய்க்கல, சிலோட பேரு மறந்துட்டேன். அவர் சொன்ன வசனம் இது, 7 மண்டா திருப்பி சொல்லுங்க. நான் இதை சொல்றேன், திருப்பி சொல்லுங்க பாப்போம். அன்காமன் பிரசன்டேஷன் ஆஃப் அ காமன் ப்ராப்ளம் இஸ் மோர் காமனர் தேன் காமன் பிரசன்டேஷன் ஆஃப் அன் அன்காமன் ப்ராப்ளம். இத ஆறுல தானே சொன்னான், கொஞ்சம் வடிவா சொல்றேன். அன்காமன் பிரசன்டேஷன் ஆஃப் அ காமன் ப்ராப்ளம் இஸ் மோர் காமனர் தேன் காமன் பிரசன்டேஷன் ஆஃப் அன் அன்காமன் ப்ராப்ளம். இப்படியே போஸ்ட் பண்ணிட்டு 7 மண்டா நீங்க சொல்லுவீங்களா? இன்னொரு சான்ஸ் ஆறு. Uncommon presentation of a common problem is more common than common presentation of an uncommon problem. இந்த விளக்கங்களை பிறகு நான் சொல்லித்தரேன். இது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ல நீங்க 7 மண்டால் உங்களுடைய மெமரி பவர் அவ்வளவு ஹையாண்டு அர்த்தம். சொல்லி ஒரு செகண்ட்லயே நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா மெமரி பவர் அவ்வளவு அர்த்தம். ஆனால் இல்லாட்டி பரவாயில்ல, 100-98% இதை சொல்லலான்றதையே சரி எனக்கு சொல்லியிருக்கேன். ரைட், நாங்கள் பார்ப்போம் இந்த தோட் டிஸார்டர்ஸ்ல என்னென்ன வகையானது இருக்குன்னு பார்ப்பேன். நான் இந்த சைக்காட்ரி ஆழமா படிப்பிக்க போறேன், தமிழ்ல பயங்கர ஆழமா படிப்பிக்க போறேன். இந்த தோட் டிஸார்டர்ல பார்ப்போம். ரிட்டார்டட் திங்கிங். திங்கிங் அண்டா என்ன? இப்ப நான் திங்க் பண்றேன், ரைட். நாங்கள் இப்ப அடுத்ததா இந்த மாத வருமானம் காணாடி என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு கடை உண்ட போடலாம். அந்த கடைக்கு காசுக்கு எங்க ஓடுறது? இடத்துல கடை ஓடுவோம். அடுத்ததா என்ன வேணும்? கடை போட்டா காசு வேணும், வேலைக்கு ஆளை பிடிக்கணும். அடுத்தது எனக்கு அந்த கடை சம்பந்தமான நாலேஜ் இருக்கா அப்படின்னு நான் ஸ்லோவா திங்க் பண்ணி கொண்டு போறேன் தானே. அது நார்மல் திங்கிங் ப்ராசஸ் கன்சீக்வன்ஸ் சொல்றது. ஏன் அடே கடைக்கு வேண்டாம், ஃபர்ஸ்டா காசு வேணுமாடா. காசு இருந்தா தாண்டாப்பா அது பிறகு கடையில ஒரு இடம் வேண்டா தேடி போய்க்கலாம். அது பிறகு வேலை கடையில நாலேஜ் இருக்கும். அப்படி தேவையான ஓர்டர்ல திங்கிங் ப்ராசஸ் போகுமா இருந்தால் அது நார்மல். ரிட்டார்டட் திங்கிங் என்னண்டா, காசே இல்ல பட்ஜெட்ல. இப்ப திருப்பி மறுபடியும் டிசிசி மீட்டிங் வர பட்ஜெட்ல காசண்ட சாமானே இல்ல, 50 ரூபாயும் இல்ல பட்ஜெட்ல. ஆனால் வந்து பிரசன்ட் பண்றாங்க கிரேட் ஜாஃப்னா ப்ராஜெக்ட். அங்கதான் ரிட்டார்டட் திங்கிங் என்றது வந்து இருக்கு. நான் இதுகளை அங்க கதைச்சா என்ன பைத்தியம் பண்ணுவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. திங்கிங் ப்ராசஸ் ஒன்று இருக்கணும். இப்ப அடுத்ததாக எங்களோட வடக்கு மாகாணத்தை டெவலப் பண்ண போறோம் ஒரு ஹை லெவல்ல ஒரு எம்பி திங்க் பண்றாரா இருந்தா 5% இல்லாம சிங்கப்பூர் பிளான் டிசைன் பண்ணிடுமா? டப்புன்னு கேட்டா ரஜீவன் எம்பி சொல்லுவார், பிளான் இருக்கணும். அண்ணா பிளான் இருக்கதான் வேணும், இல்லைன்னு சொல்லி இல்லை. பிளான் இருக்கிறது போனா காசு இருக்கணும். காசு இல்லாலும் அதை வெற பண்ற மெத்தட் இருக்கணும். அந்த காசை ரிட்டைன் பண்ற, சஸ்டைனபிள் பண்ற, இன்கம் ஜென்ரேட் பண்ற ஐடியாஸ் கொஞ்சம் இருக்க வேணும் ரஜீவன் அண்ணன். கொஞ்சம் இந்த வீடியோ நீங்களும் பாருங்க, உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். ரிட்டார்டட் திங்கிங் the thought process delayed and appear to slow, difficult to the person to think, often experience subjectively, says inhibited thing. அந்த ரிட்டார்டட் திங்கிங்னா ஒரு ஆள் வந்து உங்களை சொல்லுது, எனக்கு தோசிக்கவே சரியான கஷ்டமா இருக்கு, என்ன செய்யணும். அது வேற இது வேற. ஒரு கணக்கொண்ட தந்து போட்டு கணக்க செய்யறான்டா, இப்ப கணக்க செய்யாம அப்படி முடிச்சுன்னா அது இந்த ரிட்டார்டட் திங்கிங் இல்ல, அது நாலேஜ் சம்பந்தமான பிரச்சனை. ஆனா சும்மா இந்த திங்க் பண்றதுக்கே எனக்கு இந்த தோட் பிளாக்ன்னு சொல்லுவாரு. அதாவது திங்க் பண்றது இல்லடா. என்னண்டு ஜோதிச்சு என்ன செய்ய போறேன் நான், இன்றைக்கு காலமா சாப்பிட்டேன் நான் இன்னையும், அதுதான் ரிட்டார்டட் திங்கிங். அதை விட்டுட்டு அடே அந்த இந்த இங்கிலீஷ் இன்டர்வியூ இருக்கா பார்த்துட்டு தமிழ்ல இருக்கா சொல்லு மச்சான் என்றால் அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாட்டி
இப்படி பார்த்துட்டு இருப்பான். அது ரிட்டார்ட் திங்கிங் இல்லை. ஏன்? அவனுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, அல்லது சம்பந்தப்பட்ட விடயம் சம்பந்தமா நாலேஜ் இல்லை. அது வந்து ரிட்டார்ட் திங்கிங் அல்ல. ரிட்டார்ட் திங்கிங்டா இதண்டா உங்களுக்கு வடிவாவே சொல்றேன். நார்மல் ருட்டீன் திங்ஸ கூட திங்க் பண்ணலாம். இந்த காலம் எழும்பி எலும்பினா அப்புறம் என்ன செய்யணும்? காலை கடன் முடிக்கணும். எலும்பினா அப்புறம் நாங்கள் இந்த பின்னர் நடக்கிற விடயத்தை பற்றி திங்க் பண்ணி ஒரு மத்தியானம் சமைக்கிறது என்ன, இந்த பேர் காலம் எழுப்பி பெட்ட விட போயிருக்கா மத்தியானம் சமைக்கிறது என்ன, ரெண்டு பேர் மத்தியான சாப்பாடு சமைக்க போவார். அதுதான் ரிட்டார்ட் திங்கிங். நீங்கள் சில சைக்காட்ரி பேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, சம்பந்தம் இல்லாம அவர்களுடைய திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் போயிடும். அதான் ரிட்டார்ட் திங்கிங். சரிதானே? circumstantial thinking and என்ன? circumstantial thinking and irrelevant thoughts are not separated from relevance one. அதாவது ஒரு விடயம் காய்த்து கொண்டு கேட்கல, ஒரு சம்பந்தப்பட்ட விடயம் சம்பந்தமாக காய்ச்சி கொண்டு கேட்க, அது சம்பந்தம் இல்லாம வேற ஏதாவது அலட்டுறது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ பொலிட்டிக்ஸ் சம்பந்தமா ஒரு இன்டர்வியூ ஒன்று போய் கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் மீன்பிடித்துறையை வளர்க்க போகிறோம். ஆனால் எலோன் மஸ்க் அவர்கள் ஜெட்டை விட்டால், சிங்கப்பூர் ஜனாதிபதி பற்றி உங்களுக்கு தெரியும், ஆனால் நேற்றைய தினம் கதைக்க விட்டால் அது ஒரு சர்கம்ஸ்டான்ஷியல் திங்கிங். என்றால் அவருக்கு irrelevant thought, அதாவது சம்பந்தம் இல்லாத தோட் வந்து வளமையான நார்மல் தோட்ஸுக்குள்ள வந்து ஒன்று. உதாரணத்துக்கு நான் இன்றைக்கு போய் சாமான் வேணும், இல்லை நான் இந்த ஒரு சிம்பிளா பார்ப்பேன், நான் இந்த போனை எடுக்க போறேன்னு போயிட்டு அதுக்கு பிறகு irrelevant thought, அது பிறகு போய் அதுல இருந்து கீறி கொண்டு இப்ப நான் போய் பாத்ரூம்ல போய் வாஷ் பண்ணிட்டு வரேன்னா இதுல போயிட்டு மண்டே சொரிஞ்சு கூட திரும்பி வர, அது வந்து irrelevant thought. என்னது போனானே மறந்து போயிடும். சரிதானே? அதை விட portrayal of insignificant details, அதாவது வந்து இப்ப இந்த போன்ல இந்த கவர்ல வந்து இதுல சில வெடிப்புகள் இருக்கு, ஆனா இதுல ஒரு குட்டி தூசொண்டு இருக்கண்டா அதை பற்றி மட்டுமே திங்க் பண்ணி கொண்டிருக்கு. அது வந்து circumstantial thinking சொல்றது. இதுக்கு irrelevant இல்லை, சம்பந்தமே இல்லை. இந்த போன் எடுத்து வச்சுக்கொண்டு யோசிக்கிறது, நான் கார் என்ன செய்யறேன், ஏதோ ஒரு விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லை, அது circumstantial thinking. அடுத்த பாபம் restricted thinking. Restriction of the substantive scope of thinking attached to an issue of few topics. இப்ப சரி, அது என்னென்றால் ஒரு விடயம் சம்பந்தமாக திங்க் பண்றதுக்கு முடியாம ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது. இப்ப நாலேஜ் இல்லாட்டி வேற பிரச்சனை. ஒரு டிசிசி மீட்டிங்ல நான் ஒரு கேள்வியை கேட்டா ஒரு சில பேருக்கு ரெஸ்ட்ரிக்டட் திங்கிங் என்னென்றால் அதுக்கு மேல அவர்களால அது சம்பந்தமாக திங்க் பண்ணவே இல்லாது. என்ன நாலேஜ் இல்லை, அது டிசிசி மீட்டிங்ல வர நாலேஜ் இல்லாத பிரச்சனை, அது வேற பிரச்சனை. ரெஸ்ட்ரிக்டட் திங்கிங் வர்றது வந்து இப்போ தான் மிகவும் சிம்பிள் விடயமா இருப்போம். பார்ப்போமே, இப்ப நான் போய் பான் எடுத்து கத்தியால வெட்ட போறோம் என்றால் பான் எடுத்து வச்சுக்கொண்டு யோசிக்கிறேன், என்னது வந்தா என்ன செய்ய போறேன், இப்படி யோசிச்சோண்டே இருக்கு. ஒரு நிமிஷம் அரை மணி நேரம் இப்படி யோசிச்சோண்டே இருக்கு. அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் திங்கிங். அதாவது இந்த திங்கிங் ப்ராசஸும் ஆக்ஷனும் வந்து கம்ப்ளீட்டா டாஸ்கை முடிக்கலாம் இருக்கு, அது ரெஸ்ட்ரிக்டட் திங்கிங். அடுத்தது பெர்சிவரேஷன் என்று ஒன்று இருக்கு. அதான் என்றால் பெர்சிவரேஷன் என்றா என்னண்டா ஒரு விடயத்தை திரும்ப 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 திங்க் பண்ணி கொண்டுக்கிறது. அதாவது என்னடா இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க, repetition of the same thought contents and adherence to previous words or information that were used but now no longer make sense. இப்ப நான் கதைச்சிட்டே இருக்கிறேன், ரெண்டு வசனம் சொல்றேன். இன்றைக்கு நான் புட்டு சாப்பிட்டேன், புட்டோட இருந்த கறி நன்றாக இருந்தது, அதன் பின்னர் நான் வீடு போனேன் என்றது. அந்த நான் அதன் பின்னர் வீடு போனேன், அது வீட்டை போய் என்ன சொன்னா செய்தனான்றதை பற்றி கதைச்சு கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கு. அதான் எங்கிட்ட நார்மல் திங்கிங் ப்ராசஸ். இன்று நான் வீடு போனேன் அப்படி என்றால் சில ஸ்பீச்சுவல் பார்த்துருப்பீங்க, மூக்கால கதைக்கிறது. அதுதான் வந்து என்ன சொல்றேன்னா பெர்சிவரேஷன். அந்த ஒரு ஒண்டையை வச்சு அலட்டிட்டே இருக்குது. அத ஒரு வேர்ட் மாம்பழம் 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 திரும்ப திரும்ப காய்ச்சிட்டே இருப்பாங்க. அப்படியே மாம்பழத்துக்கு அடுத்த சொல்றான்டா, இல்ல மாம்பழம். அது பெர்சிவரேஷன், அது இப்படி இருக்கு. சரிதானே? நீங்க போய் பார்க்கலாம். அடுத்தது rumination ஒன்று இருக்கு. rumination என்னென்றால் constantly busy with certain usually unpleasant thoughts that have not experienced by the patient as foreign and are usually related to the current life situation. அதாவது எங்களுடைய இப்ப இருக்கிற வாழ்க்கை சம்பந்தமாக அன்பிளசன்ட் தோட்ஸ் இருக்குதானே. சில விடயங்களை நாங்கள் மறக்க வலிக்கிடுவோமோ இல்லையோ. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செம்மறி ஒன்று வந்து இதுல நீ ஒரு பைத்தியமடா என்று இதுல எழுதிட்டு போனா ஃபேஸ்புக்ல, நான் என்ன செய்யணும்,
அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அதை பிளாக் பண்ணிட்டு delete பண்ணி போட்டு அதுக்கு பிறகு அடுத்த இதை தட்டவும். ஆனா இந்த அதே பற்றியுமே திங்க் பண்ணி கொண்டு ஐயோ இவன் இப்படி கம்பேர் பண்ணிட்டானே இப்படி கம்பேர் பண்ணிட்டானே இவன் யாரா இருக்குமா என்னதுக்கு இருக்குமா ரவுண்ட் ஆளா இருக்குமா அல்லது சுரேஷ் டிக்டாக்ல இருந்து வந்திருப்பானா அப்படி திங்க் பண்ணி கொண்டு இருந்து இல்லாட்டி இவன் வந்து வன்னி மைந்த ஆளா இருக்குமான்னு திங்க் பண்ணி கொண்டு இருந்து அதே போட்டு திங்க் பண்ணி கொண்டு இருக்கிறது. அது சொல்றது ருமினேஷன். ருமினேஷன் என்றால் ஒரு விஷயத்த மறக்க வேணும். ஆனா எங்களுக்கு சிலதுகள் உண்மைதான். உதாரணத்துக்கு சிலதுகள் மறக்க இல்லாத ஆள் மனதுக்குள்ள போயிடும். ஆனா மறந்துட்டு அடுத்தடுத்த டெய்லி வேலைக்கு போயிடும். சில சைக்காட்ரி பேஷனால சில ஆள் மனதுல நடந்த கஷ்டமான விடயங்களை மறக்க இல்லாம திருப்பி ருமினேட் பண்ணி கொண்டு திரும்பி திங்க் பண்ணி கழிச்சு கொண்டே இருக்கு. அது ருமினேஷன் என்று சொல்வார்கள். அந்த ருமினேஷன் என்றதும் ஒரு தோட் ப்ராசஸ், தோட் டிஸார்டர் தான். அடுத்து சொல்றது ப்ரெஷர் திங்கிங். ப்ரெஷர் திங்கிங் the patient feels under excessive pressure from many ideas and also constantly recurring thoughts. இப்ப சில நேரம் வந்து மூளை வந்து அப்படி ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு சொல்லி ப்ரெஷர் திங்கிங் சொல்லி என்ன வெளியில இருந்து வர ப்ரெஷர் அந்த இதுல எப்படி யூடியூப்ல அடிச்சு வச்சிருக்கான இல்ல அது ஒரு கிளவி ஒன்று காசு வண்டி போட்டு கொண்டே கத்துது, இஞ்சால வன்னி மைந்தன் கத்துது, இஞ்சால சுரோஸ்டி டிக்டோக்ல காசு சேர்க்குது, ஜெகனன் என்ன செஞ்சாரோ என்ன தெரியாது, இஞ்சால இப்படின்றாங்க, இந்தியால முஸ்லீம் மக்கள் டாக்குமெண்ட் இப்படியே இருக்கு. அப்படி ப்ரெஷர் திங்கிங்ல இருந்து அதுலயே அலட்டிட்டு இருக்கிற ஐயோ என்ன நான் சாக போறேன் இதுக்கு என்ன என்றால் அது அந்த ஸ்ட்ரெஸ்ஸால வர ரெஸ்பான்ஸ். அதாவது வந்து அதுக்கு மேல இயலாது அடுத்த வேலையை பார்க்கலாம அதே வேலையை அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறது. ப்ரெஷர் சொல்றது இது வந்து திங்கிங் ப்ராசஸ்ல இருக்கிற எங்களுடைய மூளை திங்க் பண்ற ப்ராசஸ்ல இருக்கிற சிம்டம்ஸ்களை சொல்லுகிறேன். இது உங்களுக்கு இருந்தால் அதுக்குரிய வழிமுறைகளையும் தேடிக்கொள்வோம். நான் இதெல்லாம் சிம்பிளா கடந்து போடுறேன். ஒரு ஆள் வீடியோ கூட போய் பார்த்துட்டு ஏன்னா எனக்கு தெரியும் அதை பற்றி நான் திங்க் பண்ணினால் நான் ஒரு ப்ரெஷர் திங்கிங்ல என்ற ஒரு டெபினிஷனுக்குள்ள போய் வேணாண்டு தெரியும். எல்லாருமே என்ன கேட்பார்கள், இவ்வளவு கடந்தும் என்னோட தோமானிக்கிறேன் என்றால் சைக்காட்ரி தெரிஞ்ச வரைக்கும் நீ எதுக்குமே பயப்படுத்தவில்லை. உன்னுடைய இன்சைட், உன்னுடைய திறமை, உன்னுடைய மன வலிமை என்பது வந்து ஒவ்வொருத்தர் மாறுபடும். அது சின்னல்ல இருந்து நீங்கள் வளர்ந்த விதங்கள், உங்களுடைய வீட்டு சமூகங்கள், உங்களுடைய வீட்டு விடயங்கள் சம்பந்தமா மாறுபடும். இந்த ப்ரெஷர் திங்கிங்ன்றது எனக்கு வாரதே இல்லை. ஏனென்றா ஐ நோ நான் அதை கூட திங்க் பண்ணி கூட அதை பற்றி யோசிச்சேன். இல்லாட்டி மறந்து போன ஒரு லவ் ஃபெயிலியர் ஒன்றை யோசிச்சு அப்படின்னு எனக்கு இருக்கு யோசிச்சு அதை பற்றியே திங்க் பண்ணி அதே பிரச்சனையை போட்டு எல்லாமே அதை போட்டு குளறி அதுக்கு பிறகு அதால வந்த பிரச்சனை, அதுக்கு முதல் நடந்த பிரச்சனை, அதை அப்படி செய்ய விட்டுக்கலாமா இப்படி, அது ப்ரெஷர் திங்கிங். மூளைக்குள்ள வந்து ஒரு ப்ரெஷர் திங்கிங். அதுல இருந்து நீங்கள் வெளியில வரணும். அது இந்த வெளியால வரணும் என்றால் யாவும் இவையும் கடந்து போகணும், அடுத்தது போகணும். இப்ப ஜோதிச்சு பாருங்க, இந்த 6 மாதத்துல என்ன விமர்சிக்காத விமர்சகர்களே இல்லை. அவ்வளவு பெரிய விமர்சகர்கள் என்ன விமர்சிக்கிறார்கள். அப்படி என்றாங்கள், இப்படி என்றாங்கள், காசு கள்ளன் என்றாங்கள், பொம்பளை கள்ளன் என்றாங்கள், கெட்டவன் என்றாங்கள், பேங்க்ல 10 கோடி இருக்குன்றாங்கள், இங்க ராஜகிரியில சொந்த வீடு வேடித்தான் என்றாங்கள், அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே கடந்து அந்த முஸ்லிம் மக்கள் கிட்டத்தட்ட 500,000 பேர் தூசணத்துல பைத்திய மதி இதெல்லாம் கதை கேட்கலையும் ஒரு நிதானமா இல்லாத அந்த நேரம் ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கலாது. அது நாங்கள் சாதாரணமாக மனிதர்கள். ஆனா இந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கு மாதிரி இந்த ப்ரெஷர் திங்கிங் என்ற ப்ராசஸ்க்குள்ள நீங்க போகக்கூடாது என்று நீங்க நினைச்சீங்க என்று சொன்னால் see this video again and go forward. அதாவது அண்ணா கோல் எடுத்து சொன்னார், அர்ச்சுனா அப்படி சுரேஷ் டிக்டாக்ல இவ்வளவு பிரச்சனை போய் கொண்டிருக்குது, உன்னுடைய பேரன் ஆரம்பிக்கப்பட்ட தளத்துல இப்ப இந்தியாவில தடை செய்யப்பட்ட ஒருவருக்காக காசு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள், அதோட பெரிய பிரச்சனையா போகுது, நீ சுரேஷ் டிக்டாக்ல வந்து இதில் பற்றி கதையுண்டு அல்லது நீ போகாம அப்படி நான் இதுக்கு செய்யணும், நான் சுரேஷ் டிக்டாக்கு வாரேன் இப்ப ஒரு 10 நாளா முதலண்டி டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு தேவையில்லாமல் டிக்டாக்ல ஏறி ரங்குறையில தேவையில்லாம என்னுடைய சார்பான ஆக்கலன்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு அவர் செய்கிற அந்த கூத்துக்களை யாரையுமே நம்பலாதானே, அவர் செய்கிற அந்த கூத்துக்களை வந்து நான் அதுக்கு பிறகு அதுக்குரிய பதில பொதுமக்களுக்கு சொல்லல. அது இப்ப காசு சேர்க்கப்படுகிறேன்னு சொல்லுகிறது சுரேஷ் டிக்டாக் தளத்துல இந்தியாவில் இருக்கிற தடை செய்யப்பட்ட கைதிகள் யாருக்கோ காசு சேர்க்கப்படுகிறது எனக்கு சொல்லப்படுகிறது. சோ அதுல நான் தெளிவா இருக்கிறேன் என்னென்றால் இந்த ப்ரெஷர் திங்கிங்ல இருந்து வெளியால போகணும்டா. ஸோ ஐ ஹேவ் டு மூவ் ஆன். நான் அதுல இருந்து விட்டு போயிடுவேன். இப்ப சைக்காட்ரிக் கன்சல்டன்ட் அல்லது சைக்காட்ரி தெரிஞ்ச வைத்தியர்களை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பார்கள். ஏன்னா அவர்கள் வந்து இப்ப உதாரணத்துக்கு சிவயாம்சரன் நான் என்ன அந்த யார் என்ன பேசினாலும் இருக்கு. சிவதாஸ் சாரும் அப்படித்தான் என்றால் அவர்களுக்கு இந்த நாலேஜ் வருகின்ற போது இப்ப இதுவும் பொதுமக்களுக்கு நான் ஏன் போடுறேன் என்றால் இந்த நாலேஜ் ஒன்று வரைக்கை ப்ரெஷர் திங்கிங் ஒன்று வரைக்கல உங்களுக்கு மேக்சிமம் ப்ரெஷர் ஒன்று வரைக்கை யூ ஹேவ் டு மூவ் ஆன் நெக்ஸ்ட் டே திங்க் அபவுட் த ஃபியூச்சர். அதை விட இதுவரைக்கும் உங்களோட லைஃப்ல இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க.
ஒன்றா ரெண்டா கஷ்டம். பிறந்த நாள்ல இருந்து சாப்பிடாம இருந்து இடம் பெயர்ந்து அம்மாவையும் இல்லாம போய் அப்பாவையும் இல்லாம போய் டிவோர்ஸ் எடுத்து பிள்ளைய தனியா வளர்த்து மெடிசின்ல அடிபட்டு சார்ஜரி ஹாஸ்பிட்டல் வழி அடிபட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து அடிபட்டு திருப்பியும் ஊழலை கதைச்சு திருப்பியும் வேலையெல்லாம் தொலைச்சு திருப்பியும் வந்து எம்பிஐ ஒன்று ரெண்டு கலசடிகள கதைகளையும் கேட்டு படிக்க மெடிசினையும் மறந்து இன்றைக்கு 2008ஆம் ஆண்டு படிச்ச புத்தகத்தை 2025ஆம் ஆண்டு திருப்பி எடுத்து வாசிக்கிறேன். 3rd எடிஷன் 4th எடிஷன் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் என்றால் அந்த லாங் டேர்ம் மெமரி என்றது இப்பவும் இருக்கிறேன். எனக்கு சரியான சந்தோஷம். சோ இவ்வளவு கஷ்டங்களையும் வாழ்க்கையில கண்டு நாங்கள் இனி இன்னொரு 20 வருஷமாடா அது பிறகு ராமநாதன் அர்ச்சுனாவை இந்த உலகம் மறந்து போயிடும். இந்த 20 வருடத்துக்குள்ள ஒரு 2 கோடியை சேர்க்கிறது தான் வாழ்க்கையாக இருந்தால் நாங்கள் ஒரு பிரைவேட்டை செய்யலாம். இந்த 20 வருடத்துல இப்படியும் ஒருத்தன் இருந்தான், தன்னுடைய மெடிசினையும் துளைத்து தன்னுடைய வாழ்க்கையையும் துளைத்து எல்லாத்தையும் துளைத்து தமிழ் மக்களுக்காக என்ன கல்லறி விழுந்தாலும் தன்னுடைய பாதையில் நின்றான் என்ற பேருக்காக தான் அடிபட்டு கொண்டிருக்கிறேன். இப்ப எனக்கு எவ்வளவு பிரஷர் இருக்குமா நினைக்கிறீங்க, எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா நினைக்கிறீங்க, எல்லாத்துக்குமே சிரிச்சு கொண்டிருக்கிறது காரணம் இந்த ப்ரெஷர் திங்கிங் என்ற ப்ரொசஸை வந்து திங்க் பண்ணி பாருங்க. அது வந்து உங்களை அது அமர்த்தும், போட்டு அமர்த்தும். எழும்பினா பேஸ்புக்கை பார்த்தா எல்லாம் கிழிச்சிருப்பாங்க தூசணத்துல. டோன்ட் வரி, வெயிட், ஒன்னடா டிலீட் பண்ணு. அந்த முஸ்லிம் மக்களோட ஒரு சில வசனங்களை மாறி போட்டா பிறகு திட்டமிட்ட ரீதியில் அரசியல்வாதிகள் அதை அரசியல் ஆக்கினா பிறகு நல்ல முஸ்லீம் மக்கள் கூட எனக்கு எதிராக தூசணத்துல கதைக்கிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்த அப்புறம் ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸ் பேபி, வை யூ வரி, ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸா உண்டுண்டா பிளாக் பண்ணியான். இப்போது யாருமே இல்லை என் முகப்புத்தகத்தில் ஆகிறது. பொம்பு தனா சம்பு துணாண்டு பேரும் 8 ஃப்ரெண்ட்ஸ் 10 ஃப்ரெண்ட்ஸ்ல பிளாக் பண்ணினா ஒரு 10 பேர் தான் அடுத்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம், அதாவது 2 பேர் தான் இன்னொரு ப்ரொஃபைல். ஸோ இந்த ப்ரெஷருக்குல இருந்து அடிபட வேண்டுமெண்டா இதுவரை காலமும் நீ அனுபவிச்சதை ஜோதிச்சுப்பார், சாப்பிடாம இருந்திருப்பாய். எப்போதான தடவைகள் எல்லாமே நீ இந்த உன்னுடைய கத்தியை எடுத்து குத்துவோமா அல்லது சூசைட் பண்ணுவோமா கதறியெல்லாம் அழுதிருப்பாய். அந்த நிமிடங்கள், ஜெயில போன நிமிடங்கள், ஜெயில இருந்த நிமிடங்கள், 4-5 நாள் டொய்லெட் போயிடாது, டொய்லெட் இருக்கிற இடத்துல தான் சாப்பாடு, எல்லா கஷ்டங்களையும் பார்க்கல வாழ்க்கைகளை அனுபவிச்ச எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். இனி என்ன அனுபவிக்கிறது இருக்கிறன்றதுதான் என்னுடைய கேள்வி. ஆகவே அந்த இந்த திங்கிங் ப்ராசஸ்ல இருந்து நீங்க வெளியான வந்துட்டீங்கன்னு சொன்னா யூ ஆர் சேஃப். அதுதான் இந்த ப்ரெஷர் திங்கிங். இதை தாங்க இல்லாமத்தான் பெருமளவான ஆட்கள் ஓடி போய் சூசைட் பண்றது. இதை தாங்க இல்லாமத்தான் பெருமளவான மக்கள் போய் சூசைட் பண்றது. அவர்களுக்கு அந்த நேரத்துல எல்லாருக்குமே அந்த கெப்பாசிட்டி இருக்குமாண்டு இல்லை. இப்ப எனக்கு இருக்கிற கெப்பாசிட்டி கௌசல்யாக்கு இல்லை, கௌசல்யாக்கு இருக்கிற கெப்பாசிட்டி ஒரு குடும்ப பெண்ணுக்கு இருப்பதில்லை. எல்லா வாழ்க்கையில அனுபவம் கண்ட ஒரு குடும்ப பெண்ணுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி வந்து ஒரு 20 வயசு பெண்ணுக்கு இருக்க போவதில்லை. ஒரு 20 வயசு பெண்ணுக்குரிய அந்த ப்ரெஷர்களை தாங்குகிற கெப்பாசிட்டி வந்து ஒரு 8 வயசு 10 வயசு தவறாக நடத்தப்பட்ட பெண்ணுக்கு இருக்க போறதில்லை. அங்கதான் இந்த சமூகம் என்ன செய்யணும் என்று சொன்னால் அந்த மக்களுக்குரிய விழிப்புணர்வு, அவர்களுக்குரிய ப்ரெஷர்களை, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு எத்தனையோ கடிதம் பெறுகிறது, உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கடிதம் பெறுகிறது, 1-2 எத்தனையோ கடிதம் பெறுகிறது. அங்கே வேலை செய்கிற இடங்கள்ல பிரச்சனை, மாடு செத்து போயிட்டு, ஐயா வீட்டை சாப்பிட வழி இல்லை, எங்க இன்கம் நிப்பாட்டிட்டாங்க, ஜிஏட்ட போனாங்க, வீட்டு திட்டத்தை நிப்பாட்டிட்டார், கடன் எடுத்தவங்க பிரச்சனை, கடலிட்ட பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாமே அவசரப்படாத ஒரு இடத்துல இருந்து ஜோசி இதுவரைக்கும் நீ எவ்வளவு விடயங்களை நீ அனுபவிச்சிருக்கிற வாழ்க்கையில. ஒரு மனிதனா பிறந்த 50 வயசுன்னா நீ படாத கஷ்டம் என்னடா, நீ வாழ்க்கையில அனுபவிக்காதது என்ன. 20 வயசு என்றால் உன்னுடைய அப்பா அம்மாவுடைய அனுபவங்களை கேள். என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா எல்லாம் ஒரு காலத்துல ஒரு பானும் ஒரு சிரட்டையும் இருந்தால் அதை திருவி சொந்த சீனி போட்டு ஆகலும் வயசுல குறைஞ்சவன்ட எனக்கு தந்துட்டு மிச்சத்தை ஒரு 2வது அண்ணாக்கு 3வது அண்ணா கொடுத்து போட்டு அன்றைய தினம் எல்லாரும் படுப்பினம், தண்ணி குடிச்சிட்டு படுப்பினம். அவை எல்லாத்தையுமே அவையெல்லாம் யோசிச்சால் இவர்கள் அடிக்கிற கொமெண்ட்டுகளோ இவர்களுடைய யூடியூப்களோ என்னை பாதிக்க போறதில்லை. ரைட், ஓகே, வில் மூவ் ஆன் டு ப்ரெஷர் திங்கிங். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விடயம், ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ். இந்த ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ் என்றது எங்கள்ட எம்பி மேருக்கு என்ன நல்லாவே பொருந்தும். ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ் என்னண்டா எக்ஸசிவ் இமேஜினேஷன், எக்ஸசிவ் இமேஜினேட்டிவ் தாட்ஸ். கிளைண்ட் அவங்களுக்கு thinking process no longer follows a strict direction but changes or loses the goal because of interruptive associations. அதாவது வந்து எக்ஸசிவ் இமேஜினேட்டிவ் தாட்ஸ், அதாவது வந்து எம்பியாக போறோம்ன்ற ஒரு தாட். அண்மையில் ஒரு ஆள் மண்டைய பிளப்பன்றார், அவருக்கு இந்த வீடியோவை காட்டுங்கள். எக்ஸசிவ் இமேஜினேட்டட் தாட், அதாவது அவர் நிற்கிறார் என்று சொன்னால் சாதியங்களையும் கதைத்து 6வது சமூகத்தில் வளர்ந்து வர ஒரு ஆளையும் போட்டு கிளிகளி என்று கிழிச்சு, இதெல்லாம் ஒரு ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ். இந்த ஃப்ளைட் ஆஃப் ஐடியா வந்து சிசோஃப்ரனியா, டிப்ரெஷன் போன்றவற்றுக்குரிய சிம்டம்ஸ். யாராவது பிடிச்சு
ஹாஸ்பிட்டலில் அடைங்கடான்னு சொல்லலாமல் மன வருத்தத்தோடு சொல்கிறேன் என்றால் எக்ஸசிவ் இமேஜினேட்டிவ் தாட்ஸ் திங்கிங் ப்ராசஸ், அதாவது திங்கிங் ப்ராசஸ், அதாவது வந்து என்றால் இவர் நினைக்கிறார் இப்படிலாம் வீடியோக்களை போட்டு இப்படிலாம் கதைச்சி 4 வீடியோக்களை போட்ட உடனே தான் நாளை பாராளுமன்றத்தில் எம்பி ஆகலாமல் இல்லை. பாராளுமன்ற எம்பி ஆண்டால் மக்கள் உன்னை விரும்ப வேணும், மக்கள் உன்னை ஆதரிக்கணும், உன்னுடைய பேரை குழந்தை பிள்ளைகள் சொல்ல வேணும். நினைத்துப்பார், உன்னுடைய பேரை குழந்தை பிள்ளைகள் சொல்லுவார்களா? இல்லை. வயசு போன எனக்கே சொல்ல பயமாக இருக்குது. ஆகவே அந்த தாட்ஸ் வந்து நோ லோங்கர் ஃபாலோ அ ஸ்ட்ரிக்ட் டிரெக்ஷன். இப்போ உதாரணத்துக்கு இமேஜினேட்டிவ் தாட்ஸ் இருந்தால் மட்டுமில்லை, அது ஒரு ஸ்ட்ரிக்ட் டிரெக்ஷனில் ஃபாலோ பண்ணணும். அதாவது நீ ஃபர்ஸ்ட்டாக உள்ளூராட்சி சபைக்கு போகணும் ராசா. இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் நின்றுக்கிறியோ தெரியாது எனக்கு. அதுக்கு பிறகு மாநில சபை தேர்தலுக்கு போ, அங்கே ஒரு எம்பியாவா நல்ல வேலைகளை மக்களுக்கு செய். அதுக்கு பிறகு பாராளுமன்ற எம்பியா போ, அல்லது ஒரு படித்தவனாக இருக்கணும். நீ மக்களுடைய நல்ல பேர்களை எடுத்துக்கொண்டு மக்கள் உன்னை போற்றி பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். ஒரு தொகுதியில் என்பிபியை விட கூட ஓட்டு உனக்கு விழ வேணும். அதை விட்டுட்டு அந்த நோ லோங்கர் ஃபாலோ ஸ்ட்ரிக்ட் டிரெக்ஷன், அந்த டிரெக்ஷனுக்கு போகாமல் எடுத்தப்பல திடீரென்று பார்லிமெண்ட் எம்பியா வரதுக்காக என்ன கிழிச்சது வீடியோக்கள் போடுறதாலையும் மண்டைய பிளப்பன் என்பதற்காகவும் யாரோ அந்த கிளிநொச்சி பிள்ளை தண்டை தங்கச்சியா திருப்பியும் கேவலமான வீடியோக்கள் போட்டுக்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது அல்ல சாதாரணமான ஒரு நார்மல் மனிதன் செய்கின்ற விடயமாகவே அந்த ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்கள் எங்களுக்கு அரசியல் விஞ்ஞானம் தெரியாது, அரசியல் தெரியாதா? உங்களை மாதிரி களிசடை அரசியல், சாதிகளை வைத்து களிசடை அரசியல் தெரியாது. ஆனால் ஒரு மக்களுக்கான மருத்துவத்தையும் கொடுத்து இலவச மருத்துவ சேவையையும் நானே செய்து அவர்களுடைய அரசியல்வாதியாக இருந்து நான் சாகும்போது என் உடம்பு ரோட்டில் இருக்காமல் அதை 4 பேர் என்னுடைய வாழ்க்கையில் 4 பேர் அதை தூக்குவார்கள் என்றால் அந்த உடம்பை பேராதனை வைத்தியசாலைக்கு அனுப்புவார்களா இருந்தால் அது எனக்கு காணும். அதற்காகத்தான் ராமநாதன் அர்ச்சுனா அடிபடுகிறான். ஆகவே முட்டாள்தனமாக பைத்தியங்கள் என்று வீடியோவை போட்டுவிட்டு இந்த வீடியோங்களை பார்த்து இதில் இருக்கிற சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செய்து நல்ல ஒரு வைத்தியரை நாடவும், அவருக்கும் இந்த தம்பிக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வைக்கும். அதை விட இந்த இன்டரப்டிவ் அசோசியேஷன், இப்போ இது வந்து ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ் என்னென்னா, இப்போ நான் இப்படி இருக்கிறேன், கார் ஒன்று வேண்டுமான பிளான் பண்ணுறேன், வீட்டை காசு இருக்கான் இடம் இல்லை, 250 ரூபா இல்லை கொத்து வேண்டுறதுக்கு, கார் ஒன்று வேண்டும், ஃப்ளைட் ஒன்று வேணும், எல்லாம் போட்டது இல்லாட்டி அடுத்தது ஃப்ளைட் இல்லாட்டி சரி வர அப்புறம் வீடு ஒன்று வேண்டும் நல்லூரில் தட்டாறு சந்தியில். ஆனால் வீட்டில் இருக்கிற காசு 250, என்ன செய்யலாம் 200. அதுக்கு பிறகு அந்த குழு எடுத்துறது, ஆவா குழுக்கு போகிறது, வெட்டுறது, கொத்துறது, யாருன்னு பேர் சொல்லல, உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க அது யாராக இருக்குமெண்டு. அப்படி போய் ஒரு கொஞ்சம் காசில் வளர்த்து கொண்டு ஒரு அரசியல் கட்சியோட போய் நின்று கொண்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே மாடி மாடி கொண்டு கதை சொல்லி வேலை இல்லை, சொல்லி பிரயோசனமும் இல்லை. நான் அதை பற்றி கதைக்கும் இந்த எக்ஸசிவ் ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ், அது டிரெக்ஷனும் இல்லாமல். இப்போ சில பேர் இருப்பினும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாள் மெடிசின் படிப்பாங்க, A லெவலுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க நான் பயோ படித்து டாக்டராக போகணும், நாளை விடிய பார்த்தா ஆர்ட்ஸ் கிளாஸில் போயிருப்பாங்க. அது சரி பரவாயில்ல, அடுத்த நாள் விடிய காலம் போய் மேட்ஸ். இது வந்து எக்ஸசிவ் ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ். ஃபர்ஸ்ட்டு ஒரு டிரெக்ஷன் இருக்கும், நீ டாக்டராக வர போகிறேன்னா டாக்டர் ஓகே வந்துட்டியா, ஓகே ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தான் சைட்டு, செகண்ட் டைம் எடுத்தான் டென்டலுக்கு போனால் அடிபட்டுனா மெடிசன் வந்தனா மெடிசன் பாஸ் அவுட் பண்ணால் டாக்டராக எழுதினா ஹாஸ்பிட்டல் டிரெக்ட் ஆகணும்னா நிப்பாடினேன். எம்பியா தான் ஆக போகிறீங்கன்னா எம்பி ஆகி நிற்கிறேன். இப்போ சொல்லுங்க யாருக்கு ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ் இருக்குது, யாருக்கு சைக்காட்டி பிரச்சனை இருந்தோண்டு 400 ஓட்ஸுகளோடு இருந்தோண்டு வீடியோக்களில் ஃபோனை இப்படி வச்சுக்கொண்டு குளறீங்கன்னு நீங்களே ஜோதிச்சுக்கணும். அடுத்து என்ன சொல்கிறது, டென்ஜெனிட்டல் திங்கிங். இந்த டென்ஜெனிட்டல் திங்கிங் என்னென்னா, the patient does not respond to the question. இது எங்கே வச்சு அடிக்கிறார்கள் தெரியாது. அண்ட் டாக்ஸ் அரவுண்டோ பாஸ் த பாயிண்ட். அது என்னென்றால், இப்போ இவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அது சம்மந்தப்பட்ட மண்டை உடைப்பேன் சொன்னவர்கிட்ட மண்டை பிளப்பேன், அதுக்கு நாங்கள் வழக்கு போட்டு பெரிய கேஸும் எடுக்கலாம் வேண்டாம், பிழைச்சி போ. அதான் ராமநாதன் அர்ச்சுனாகன் ஒரு அரசியல் இருக்கிறது, என்னுடைய பழக்கம். என் தந்தை தான் என்னை நன்றாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், பிழைத்து போண்டு விடுறதுக்கு. மனநோயாளிகளை கொண்டு போய் நான் அவர்களுக்கு மனநோய் இருக்க நிரூபித்து அவர்கள் சைக்காட்ரி பேஷண்ட் சொல்லிக்கொண்டே கோர்ஸ் போட்டு வழக்குகள் ஏற்றுறது என்னுடைய வேலை அல்ல. ஊழல்வாதிகள் குற்றவாளிகளை கொண்டே வழக்குகளை ஏற்றுவேன், ஆனால் மனநோயாளிகளை பாதிப்பை செய்வதற்கு நான் ஒரு வைத்தியராக செய்ய மாட்டேன். ஆகவே அப்படியான வீடியோக்களை நீங்கள் அந்த வீடியோக்களை பார்த்தா பிறகாவது உங்களுக்கு புத்தி வேறும நினைக்கிறேன். நான் இது கதைக்க வந்த விடயம் டென்ஜெனிட்டல் திங்கிங். த பேஷண்ட் டஸ் நாட் ரெஸ்பாண்ட் டு த கொஸ்டின் அண்ட் டாக்ஸ் அரவுண்ட் பாஸ் த பாயிண்ட். அதாவது ஒரு கேள்வியை கேட்டால் ஆனால் அது எங்களுக்கு எவிடன்ஸ் ஆகிடும், அதுக்கு அந்த கேள்வி விளங்கிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு கேட்குறேன், உங்களுடைய கட்சி எவ்வாறு அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டை பிடிக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது விளங்கிட்டு பிரச்சனை என்று சொல்லி. ஆனால் அந்த டென்ஜெனிட்டல் திங்கிங் இருக்கிற ஆக்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல பதில் இல்லை, அது வேறு பிரச்சனை. மற்றாக்கள் என்ன செய்யணும் என்றால்,
ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு இவ்வளவு கிடைச்சது, இவருக்கு கிடைச்சது. போனே பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இவ்வளவு கிடைச்சது. ஆனால் அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தல் எப்போ வைக்கப்படும் என்றால் 2020 அதை பற்றி தான் கைப்பற்ற முடியும். அவன் கேட்ட கேள்வி, உனக்கு எப்போ அடுத்த சீட் வரும், நீ வெல்லுவியா இல்லையா, ஒரு எம்பியா வருவியா இல்லைன்றான் கேட்ட கேள்வி. ஆனால் சொல்கிற பதில்கள் வந்து சுத்தி அடிக்கிறது. ஆகவே அவருடைய அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டென்ஜெனிட்டல் திங்கிங் என்ற என்ன விளங்கும் கேட்ட கேள்விக்குரிய பதில் அவ்வளவு. அது இல்லாமல் சில நேரம் எலபரேட் பண்ண வேண்டி இருக்கும். எலபரேட் பண்ணி சொல்லப்படுகிற ஆன்சர்கள் வேறு, கேட்ட பதிலுக்குரிய ஆன்சரே சொல்லாமல் மலுப்புறது வேறு. அதுதான் டென்ஜெனிட்டல் திங்கிங். அது திங்கிங் ப்ராசஸ். அது இவருடைய மூளை. சில பேர் பிளான் பண்ணி எப்படி ஆன்சரை சொல்வார்கள், ஆனால் இவர்களுடைய மூளைக்கே அது தெரியாமல் அது போகும். சரி, அடுத்த பார்ப்போம். தோட் பிளாக்கிங் என்றா என்னண்டு. தோட் பிளாக்கிங் என்றா என்னண்டா, இப்போ ரைட், sudden interruption of an otherwise fluent train of thoughts for no apparent reason. இப்போ ரைட், தோட் பிளாக் என்னண்டா, நான் இப்போ திங்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். ரைட், நான் எப்படி பார்லிமெண்ட் எம்பி ஆகிறேன்னு இப்போ திங்க் பண்ணி கொண்டிருக்கேன். நான் இப்போ உள்ளூராட்சி சபைக்கு போவேன், அரை மணி தேலமாக உள்ளூராட்சி சபைக்கு போகணும், அடே அடுத்தது நீ மாகாண சபைக்கு வரணும், அடுத்தது நீ பார்லிமெண்ட் எம்பி ஆடும். இந்த தோட் வந்து இப்போ உள்ளூராட்சி சபையிலேயே பிளாக் ஆயிடும். ரைட், இப்போ நான் சிம்பிள் உதாரணமாக சொல்கிறேன். யாழ்ப்பாணத்தில் போய் சாப்பாடு கடை பண்ணி கொண்டு, சாப்பாட்டில் ஒரு கடை ஒன்று பண்ணி சாப்பாடு பண்ணி கொண்டு வரணும்டா, நான் சைக்கிள் எடுக்கும், நான் இப்போ சைக்கிள் எடுக்கும், நான் என்ன செய்வேன், சைக்கிள் எடுக்கும், நான் என்ன சைக்கிள் எடுக்கணும்டா, நிற்க மண்டை ஃபுல்லாக சைக்கிள் எடுக்கணும் தான் நிற்குமாள். அந்த சைக்கிள் இல்லை, இது வேறு சைக்கிள்லையே நிற்கும். ஆகவே அதுக்கு அங்கால தோட் போவாது. அது சொல்ற தோட் பிளாக்னு சொல்லி, தோட் பிளாக்கிங்னு சொல்றது. அடுத்தது பரலோஜியான்னு சொல்றது. சரிதானே, இன்னொரு வேர்ட் பரலோஜியா. அது என்னென்றால் ஒரு வசனத்தை அவர் கதைப்பார். திங்கிங் ப்ராசஸ், திங்க் பண்ணி வசனம் கதைக்கும். கிராமட்டிக்கலாக அது சரியாக இருக்கும், ஆனால் அது மீனிங்ஃபுல் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஒரு உதாரணத்தை எடுத்து பார்ப்போம். நான் சைக்கிளை சாப்பிடுவேன். கிராமட்டிக்கலாக எழுவாய் பயனில் செய்யப்பட பொருள் இருக்கா இல்லையா, நான் சைக்கிளை சாப்பிடலாமாடா, அதான் சொல்கிறது பரலோஜியாண்டு. அந்த பரலோஜியா யாரு கண்டுக்கண்டால் ஒரு சில அரசியல்வாதிகள் பேரை சொல்லி அந்த மண்டே பிளப்பனுக்கு இருக்கு. அவர் வந்து கிராமட்டிக்கலாக சொல்கிற வசனங்கள் சரியாக இருக்கு. இப்போ நான் சைக்கிளை சாப்பிடுவேன், நான் இன்றைக்கு முட்டையை போடுவேன் முன்னால, அதுதான் அந்த பரலோஜியான்னு சொல்லப்படுகிறது. கிராமட்டிக்கலாக அந்த வேர்ட்ஸ் சரி, ஆனால் அதனுடைய மீனிங்ஃபுல் அங்கே இருக்காது. சரிதானே, அந்த கண்டெக்ஸ்ட் இருக்கும். சாப்பிடுவேன் தானேடாப்பா, சாப்பிட்றது தான், நான் சைக்கிளை சாப்பிடலாமான்னு கேட்டால் இல்லை. ஆகவே அந்த கண்டெக்ஸ்ட் இருக்கும், அந்த விடயத்துக்கு ஒரு பொருள் இருக்கும், ஆனால் அது இம்பாசிபிளாக இருக்கும். உங்களுக்கு விளங்கினா சரி, அது நான் பாராளுமன்ற எம்பியாவேன், ஆனால் ஆவிவீங்களான்னு கேட்டால் இல்லை. ஆகவே அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் இது பரலோஜியான்னு சொல்வார்கள். அதுக்கப்புறம் என்ன ஒன்று இருக்கிறது, இன்ஹொஹரன்ஸ் ஒன்று இருக்கிறது. இன்ஹொஹரன்ஸ் இப்போ erratic dissociated thought process in which the logical and associated dimension are missing. In severe forms, the grammatical sentence structure is lacking all the way to an incomprehensible mix of words and syllables. Word called schizophresia. Schizophresia சொல்வார்கள். CHI சட்டோ ஃபேசியா என்றால் இன்ஹோஹரன்ஸ் என்று சொன்னால் அவருடைய திங்கிங் ப்ராசஸில் தான் திங்க் பண்ணுறதே அவருக்கு விளங்காது, ஏதோ அலட்டி கொண்டு இருக்கும். இப்போ விளங்குது அவங்களுக்கு சைக்காட்டி எவ்வளோ கஷ்டமான பாடம். இதை வந்து நாங்கள் பரலோஜியாவா அல்லது இன்ஹோஹரன்ஸ் என்று கண்டுபிடிக்கலாம். பரலோஜியான்னா இந்த வசனம் சரி, நான் சைக்கிளை சாப்பிடுவேன், ஆனால் சாப்பிடவே இல்லாத நான் சாப்பிட போகிறேன் என்ற விடயம் சரி. இன்னோஹரன்ஸ் என்று சொன்னால் அந்த திங்கிங் ப்ராசஸே பிரச்சனை. நான் சைக்கிளை இண்டு படுத்து விட்டு நாளை போவேன், எளிவாய் பயனில் சரி, ஆனால் நான் சைக்கிளை இண்டு படுத்து விட்டு நாளை போவேன்ன்றது ஃப்ரேஸும் பிரச்சனை, அந்த கண்டென்ட்டும் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. அதை நாங்கள் சொல்கிறது இன்ஹோஹரன்ஸ் என்று சொல்கிறது. சரி, அடுத்தது கிடக்கு நியோலோஜிசம். இந்த வீடியோ முடிகிறது. நியோலோஜிசம் என்ற என்ன, பில்டிங் ஆஃப் நியூ ஃப்ரேசஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தட் டூ நாட் மீட் த யூஷுவல் லாங்குவேஜ் கன்வென்ஷன் அண்ட் ஆஃபன்ஸ் ஆர் நாட் ஈஸிலி அண்டர்ஸ்டுட். எங்களுடைய அமைச்சர் சில நேரங்களில் கதைப்பார் இந்த நியோலோஜிசம் என்ற விடயத்தை. அது என்னென்றால் பில்டிங் ஆஃப் நியூ ஃப்ரேசஸ், ஒரு வசனத்தை கதைக்கணும், ஆஃப் வேர்ட்ஸ் தட் டூ நாட் மீட் த யூஷுவல் லாங்குவேஜ் கன்வென்ஷன். அதாவது வந்து அது இந்த வளமையாக நான் இப்போ தமிழில் தானே கதைக்கிறேன், இது வந்து புது வேர்டுகள் வரும், நல்லா தண்ணி அடிச்சுட்டு உள்ளறிவிட சில பேர். அப்படி மனநோய்பட்டாக்களும் உள்ளறிவினம். தண்ணியில் உள்ளற எல்லாரும் மனநோய் அல்ல,
இது நியோலொஜிசம் என்ன சொல்லுகிறது என்றால், ஏதோ புது நியோண்டா புது, லொஜிக் என்றால் லொஜிசம்ன்றது வந்து வேர்ட். ஆகவே நியோலொஜிசம்ன்றது வந்து புது புது வேர்ட், புது புது லாங்குவேஜ் எல்லாம் போட்டு கதைப்பானுங்கள். ஆனால் கதைக்கிறதுக்கு மீனிங்கும் இருக்காது, சம்பந்தமும் இருக்காது. அதுதான் நியோலொஜிசம். ஆகவே இதுதான் ஒரு பார்ட் 1. அதாவது வந்து இந்த சிம்டம்ஸ் என்றா என்ன, சயின்ஸ் என்றா என்ன, அதோட ஒவ்வொரு மெமரி லாஸ் என்றா என்ன, மற்றது நாங்கள் எங்களோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நாளைய தினம் அடுத்த வீடியோவில் டிலூஷன் என்றா என்ன, ஹலுசினேஷன். இந்த வீடியோஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 7 மண்டா எழுதி பாடமாக்குங்கோ, அல்லது திரும்ப திரும்ப இந்த வீடியோ பாருங்க. இது இருந்தால் வேலை செய்கிற நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் என்றால், ஒரு மேனேஜர் என்றால், உங்களோட ஏரியாவில் இருக்கிற கூட வேலை ராக்களில் ஒரு சில பேர் இப்படி இருக்கணும்னா இட்ஸ் சம்திங் அப்நார்மல்ன்றதை விளங்கி போயிடும். எல்லா மனநோய்களும் வைத்தியசாலையில் மருந்தெடுக்கணும் இல்லை. சில மனநோயாளர்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது, அவர்கள் வந்து டிவிக்கு ஃபோனுக்கு முன்னாலே இருப்பார்கள், ஒன்றும் செய்யலாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இன்னொரு எதிர்கட்சி தலைவர் மீடியா மேனியா என்ற எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர், ஆளுங்கட்சி உறுப்பினர் ஒருவர் மீடியா மேனியா என்று அப்படியெல்லாம் பேசுகிறார்கள். பேசுவதற்கு மீடியா மேனியாண்ட இருக்கா, சைக்காரி பேஷண்ட் என்ன, இவன் சைக்காரி பேஷண்ட், அவன் சைக்காரி கதைப்பதற்கு முன்னம் அந்த வேர்டுகள், அந்த பிரச்சனைகள் என்றதை விளங்கி கொள்வோம். ஆகவே இதுதான் இந்த சிம்டம்ஸ்ன்ற பாதி. இன்றைக்கு தான் இந்த திங்கிங் ப்ராசஸ், தோட் ப்ராசஸ் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறேன். நாளை உங்களுக்கு நான் இந்த டிலூஷன்ஸ், பிலீவ்ஸ், டிலூஷன்ஸ், ஹலுசினேஷன்ஸ் அதுகள் சம்பந்தமாக சொல்லித் தருகிறேன். நாளைய தினம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.